பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. May the God's holy name be glorified. இன்றைக்கு நம்முடைய கவனத்திற்கு லூக்கா எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தை கவனிக்கலாம். For our meditation, book of Luke chapter 2 verse 25. And behold, there was a man in Jerusalem whose name was Simeon, and the same man was just and devout, waiting for the consolation of Israel, and the Holy Ghost was upon him. அப்பொழுது சிமியோன் என்னும் பெயர் கொண்ட ஒரு மனுஷன் எருசலேமில் இருந்தான். அவன் நீதியும் தேவபக்தியும் உள்ளவனாயும் இஸ்ரவேலின் ஆறுதல் வர காத்திருக்கிறவனாயும் இருந்தான். அவன் மேல் பரிசுத்த ஆவி இருந்தார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. May the God's holy name be glorified. தனிமனித வாழ்வை படிப்பது தனிமனித வாழ்வுக்கு நல்லது. And to study or meditate of a personal man's life, it is good for our personal life. அநேகருடைய வாழ்க்கை வேதத்தில் சொல்லப்பட்டிருப்பதனுடைய ரகசியம் நமக்கு அவைகள் திருஷ்டாந்தங்கள். The reason for told about many persons' personal life is for the example for us. ஒரு முஸ்லிம் சகோதரன் என்னை சந்தித்தார். Once a Muslim brother met me. உங்க பைபிள் ஹோலி பைபிள்னு சொல்றீங்க. You tell about your Bible as an holy Bible. ஆனா எவ்வளவு ஆக்வர்டான காரியங்கள்லாம் உள்ள எழுதி இருக்கு தெரியுமா? And he asked and said me, and how awkward things were written inside it. எங்க குர்ஆன்ல எந்த விதமான அருவருப்புகளும் எழுதப்படவே இல்ல. And in our Quran there were no any kind of awkward or detestable things were written. ஆனா பைபிள்ல பாத்தீங்கன்னா நீங்க சொல்ற லோத்து, நீங்க சொல்ற தாவீது, இவங்க எல்லாம் தங்களுடைய வாழ்க்கையில எவ்வளவு மோசமா இருந்திருக்காங்க. இவங்களெல்லாம் நீங்க முக்கியமான ஆளுங்கன்னு சொல்றீங்க. And you are giving priority to the persons such as Lot and David, and they have done many awkward things in their life, but still you preach about them. அப்ப நான் கேட்டேன், குர்ஆன்ல சொல்லப்பட்ட லோத்து எப்படின்னு? லோத்து தப்பே செஞ்சது கிடையாது. Then I asked unto him, and what about the Lord mentioned in Quran? And he mentioned that I did not do any wrong. தாவீது எப்படின்னு கேட்டேன். I asked how was David? அவங்க சொன்னாங்க தாவூத்னு சொல்லுவாங்க. தாவூத் தப்பே பண்ணலாம்னு சொல்லுவாங்க. And they used to call them as Dawood, and he never committed any sin. நான் சொன்னேன், குர்ஆன் குறைகள் எல்லாம் மறைக்குது. பைபிள் குறைவையும் நிறைவையும் சுட்டி காட்டுகிறது. I told that Quran is the book that is making or hiding the limitations, but Bible is the book it is giving or revealing about the limitations and shortages and goodness of the people. ஒரு நாணயம் சொன்னா அதுல ரெண்டு பக்கம் இருக்கும். If you tell about a coin, there are two sides of a coin. ஒரு பக்கத்துல ராஜமுத்திரை இருக்கும், ஒரு பக்கத்துல அதனுடைய தன்மை எவ்வளவு அப்படிங்கிறது சொல்லப்பட்டிருக்கும். On one side it is telling about the value of the money, on the other side the seal of a king. அதுபோல ஒவ்வொருவருடைய வாழ்க்கையை நம்ம படிக்கும் பொழுது அதுல நன்மை தீமையை கத்துக்கணும், அதுல நாம நன்மையை எடுத்துக்கணும். Likewise, when we meditate about a particular person, we have to take or meditate about both the evil and good. At last we have to take hold of the good things of them. இங்கே ஒரு வயதான மனிதனை குறித்து நான் பார்க்கிறோம். Here we are seeing about an old man. இவர் ஒரு வயதான ஒரு ஆள். And he is a very old man. அவருடைய பெயர் சிமியோன். And his name is Simeon. அவனுக்கு ஒரு வார்த்தை கிடைத்திருந்தது. He received a word. அவனுக்கு சொல்லப்பட்ட வார்த்தை என்ன? What was the word given to him? இன்னைக்கு கூட நம்ம இங்க இருக்கிறோம், நமக்கு ரொம்ப பேருக்கு வாக்குத்தத்தங்கள் இருக்கிறது. And even many have gathered here and many have got the promises. உலக பிரகாரமான अनेक வாக்குத்தத்தங்கள் நமக்கு இருக்கு. We have got or received many worldly promises. ஆனா அவனுக்கு கிடைக்கப்பட்ட வார்த்தை என்ன தெரியுமா? And what was the word he received? சொல்லுங்க பாப்போம். சிமியோனுக்கு கொடுக்கப்பட்ட வார்த்தை என்ன? What was the word given to Simeon? கிறிஸ்துவை காணாமல் நீ மரிக்க மாட்டாய். Until you look unto Christ, you will not see death. 26ஆம் வசனம். 26th verse. கர்த்தருடைய கிறிஸ்துவை நீ காணும் முன்னே மரணமடைய மாட்டாய் என்று பரிசுத்த ஆவியினாலே அவனுக்கு அறிவிக்கப்பட்டும் இருந்தது. பரிசுத்த ஆவியில இன்னைக்கு வேலை கிடைக்கும்னு சொல்றாங்க, பரிசுத்த ஆவியில அற்புதம் நடக்கும்னு சொல்றாங்க, பரிசுத்த ஆவியில கல்யாணம் நடக்கும்னு நீங்க தீர்க்கதரிசனம் கேட்டிருக்கலாம். ஆனா இவனுக்கு கிடைத்தது பரிசுத்த ஆவியினால கிடைத்த வார்த்தை என்ன? And you might have heard about that through Holy Spirit you will receive healing, a job and marriage things, but what was the thing happened or revealed to him through Holy Ghost? இவனுக்கு பரிசுத்த ஆவியினால கிடைத்த வார்த்தை, நீ கிறிஸ்துவை காணும் மட்டும் மரணம் அடைய மாட்டாய். The word he received or revealed through the Holy Ghost is that, and you will not see death before he had seen the Lord's Christ. யாக்கோபுக்கு ஒரு வார்த்தை கிடைத்தது. And there was a word to Jacob. யோசேப்பு உன் கண்களை மூடுவான். Joseph will close your eyes. அப்படிப்பட்ட ஒரு வார்த்தை நாம் மரிக்கிறதுக்கு முன்பாக நமக்கு கிடைக்கணும். Before we die, we also must receive such words. நீ மரிக்கும் முன்னே நீ பரிசுத்தவனாய் மாறிவிடுவாய் அப்படினா ஓகே, அது போதும், அதுதான் வாக்குத்தத்தம். And the promise is saying that before you die you will become a holy one, and that is enough. நேத்து ஒரு ஆள்கிட்ட பேசி இன்னைக்கு நேத்து ஒரு ஆள்கிட்ட பேசிட்டு இருக்கும்போது சொன்னாங்க, Yesterday or today when I spoke to a person, he told
உங்க அப்பா கல்யாணம் முடிச்ச உடனே மரிச்சிட்டாரு, நீ உனக்கு கல்யாணம் முடிஞ்ச உடனே உங்க அப்பா கொஞ்ச நாள்ல மரிச்சிட்டாரு அப்படின்னு நான் கேட்டேன். I asked after your marriage, soon after, very soon, and your father got dead. எங்க அப்பாவுக்கு சொன்ன தீர்க்க தரிசனம், உன் மகளுடைய திருமணத்தை நீ மகிமையாய் பார்ப்பாய். The prophecy which is given to my father is you will see gloriously your daughter's marriage. அதனால எனக்கு பிள்ளை பிறக்கிறதுக்கு முன்னால எங்க அப்பா இறந்துட்டார். So before I get child, my father expired. அப்ப உங்க அம்மாக்கு என்ன சொன்னாருன்னு கேட்டேன். I asked what it was meant or told to your mother. அவங்க அம்மாவும் இறந்துட்டாங்க கொஞ்ச நாள்ல. And after some days a mother also was dead. எங்க அம்மாக்கு கர்த்தர் சொன்ன வார்த்தை, உன் பிள்ளைகளுடைய பிள்ளைகளை காண்பாய்ன்னு சொன்னாரு. எனக்கு குழந்தை பிறந்த பிறகுதான் பார்த்துட்டு தான் கொஞ்ச நாள் இருந்து என் கூட இருந்துட்டு தான் அவங்க ஓட்டத்தை முடிச்சாங்க. And a promise given to my mother, and you will see your daughter's daughter, and after some days of I begat a child, she was expired. இதெல்லாம் உலக பிரகாரமான வாக்குத்தத்தங்கள். These are all the worldly promises. ஆனா இந்த மனுஷனுக்கு ஒரு ஆசை, இயேசுவை பார்க்கணும். But the desire of a man is somehow have to see Jesus. இயேசுவை பார்க்கணும். Somehow have to see Jesus. அதனால தான் ஆண்டவர் சொன்னாரு, நீ கிறிஸ்துவை காணும் மட்டும் நீ மரணம் அடைய மாட்டாய். So the Lord said unto him, until you see Jesus Christ, you will not see death. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. May the God's holy name be glorified. முதலாவது இவனுடைய பெயர் சிமியோன். First of all, his name is Simeon. சிமியோன் என்ன அர்த்தம்? What is the meaning for Simeon? அதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். First we have to understand that. தேவனிடத்தில் கேட்குதல் என்று அர்த்தம். The meaning is ask unto God. சிமியோன் என்ற பெயர் ஆதியாகமம் 29:33 சுட்டிக்காட்டப்படுகிறது. In book of Genesis chapter 29 verse 33, the name Simeon was depicted. இவன் லேயாளின் குமாரன். And he is the son of Leah. அவள் ஒரு கூச்ச பார்வை பார்க்கக்கூடியவள். And she is having a sight of unless. யாக்கோபினாலும் மற்ற குடும்பத்தாராலும் அவள் அற்பமாய் எண்ணப்பட்டவள். She was disallowed or despised by the Jacobs and their family. யாக்கோபின் வாழ்க்கையில அவனுடைய விருப்பம் இல்லாமல் நுழைக்கப்பட்ட ஒரு ஆள். And she was the one unwillingly was entered into the life of Jacob. அதனால உண்மையாக அவளை அவனால் நேசிக்க முடியவில்லை. So he could not love her truly. ஆனாலும் Even so, அவள் தேவனுடைய சமூகத்தில் போராடிக்கொண்டே இருந்தாள். she kept striving hard at the presence of God. அதை தேவன் அவள் அற்பமாய் எண்ணப்பட்டதை கேட்டு அவனுக்கு ஒரு குமாரனை தந்தார். அப்படினால் அவனுடைய பெயர் சிமியோன். And when she was disallowed and was despised by others, and she was given a child called Simeon. கர்த்தர் எனக்கு தந்தார். And the Lord have given me. அதனுடைய அர்த்தம் என்ன? What does it mean? நீ தேவனிடத்தில் கேட்பதை அவர் தருவார். What you ask unto God, you will receive. ஆனால் கேட்பது தேவ சித்தமான பாயிண்டாக இருக்க வேண்டும். But what you ask must be according to the will of God. யாக்கோபு 4ஆம் அதிகாரத்தில் பார்க்கும் பொழுது ஒரு சிலர் தேவ சித்தமில்லாததை அவர்கள் கேட்கிறபடினால் அவர்கள் பெற்றுக்கொள்கிறது இல்லை. When we see into James chapter 4, those who not ask according to the will of God will not receive. 4ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது Chapter 4 verse 3, நீங்கள் விண்ணப்பம் பண்ணியும் உங்கள் இச்சைகளை நிறைவேற்றும்படி செலவழிக்க வேண்டுமென்று தகாத விதமாய் விண்ணப்பம் பண்ணுகிறபடியினால் பெற்றுக்கொள்ளாமல் இருக்கிறீர்கள். நீங்கள் விண்ணப்பம் பண்ணுகிறீங்க, ஆனா இச்சைகளை நிறைவேற்றுகிறதுக்காக ஜெபிக்கிறீங்க. you pray but still you to have to make the lust, you are praying. அதனால அது உங்களுக்கு கிடைக்கிறது இல்ல. To fulfill the lust you pray, so you do not get it. இந்த சிமியோன் அப்படித்தான் அந்த சூழ்நிலையில அவன் தேவனை நோக்கி அந்த தாய் கதறினதுனால கிடைக்கப்பட்ட ஒரு வரம். And this Simeon, while in the situation when he was asked unto God and he was a gift to her. இந்த பெயர் தான் இந்த தேவனுடைய மனிதனுக்கு சூட்டப்பட்டிருந்தது. So this was the name was given to this man of God. பெயர் வைக்கும்போது கொஞ்சம் யோசிச்சு பெயர் வைக்கணும். When you are keeping names, you have to confer, you have to think well and you have to ask keep name. நம்ம இந்த நியூமெரிக்கல் எல்லாம் வைக்க கூடாது. You should not keep your names according to the numerical. இல்ல அஸ்ட்ராலஜி அது கேட்டுட்டு நம்ம வைக்க கூடாது. Or you should not ask or seek for the astrologers. பைபிள்லயே பாதிக்கப்பட்டவங்க இருக்காங்க, குறைவுள்ளவங்க இருக்காங்க, அவங்க பேரை கொண்டு வந்து வைக்க கூடாது. And there are some of the affected people and those who are sorted and under sorted, some persons are there and you should not keep their names. நமக்கு நல்ல ஆவிக்குரிய பெயர்கள் பைபிள்ல எவ்வளவோ இருக்கு. There are many spiritual names given in the Bible. அந்த பெயர்களை நம்ம சூட்டணும். So we have to conduct to keep that names. அதனால நீங்க பாத்தீங்கன்னா பைபிள்ல பாத்தீங்கன்னா ராஜாக்கள்லாம் இப்ப பார்வோன் அப்படிங்கிறது ஒரு தனி ஆளுடைய பேரே கிடையாது. அந்த கிங் ஆயிட்டான்னா அவனுக்கு பேர் என்னது? 3ஆம் பார்வோன், 4ஆம் பார்வோன், 5ஆம் பார்வோன், பேர் வேற இருக்கும். இவன் பார்வோன் தான் அழைக்கப்படுவான். Pharaoh is not an individual or personal name and it is a name of the king. When the king has come to this position, the name will be given to him. They are called as the first Pharaoh, second and third Pharaoh. அதனால தான் பைபிள்ல ஒரு இடத்துல இருக்கு, ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு என்கிற முற்பிதாக்களின் பெயர்களை நீங்கள் உங்கள் சந்ததிகளுக்கு இடக்கடவீர்கள். So in the Bible it is mentioned that and you will give the names of your forefathers. தெரியுமா அப்படி ஒரு வசனம் இருக்குன்னு? உங்களுடைய சந்ததிகளுக்கு நீங்க அவங்க பேரை வைங்க அப்படின்னு சொல்லியிருக்கும். So it is mentioned that to your generations keep their names. இப்ப நம்ம விசுவாசிகள் கூட நடிகைகள், நடிகர்கள் பேரு,
இந்த ஸ்போர்ட்ஸ்மேன் பேர்லாம் வைக்கிறாங்க. Even our believers, they are keeping the name of the actor or actress, even the sportsman name. திருப்பி உன் பிள்ளை எப்படித்தான் இருப்பான் அப்படித்தான் வருவான். And how your child, they will be like I may say. என் பொண்ணு ஒழுங்கா Dress போடலன்னா அந்த பேர் வச்சா திருப்பி அந்த Dress தான் போடுவோம். If you are telling or complaining my child is not wearing a proper dress, and if you conduct the same name, they will be in the same order. அதுல இருந்து என்ன விளங்கிக் கொள்கிறோம்? What do we understand from this? நம்முடைய வாழ்க்கையில வந்துட்ட பிறகு ஆவிக்குரிய பெயர்கள் சூட்டப்பட வேண்டும். After we coming to this fellowship, and we have to keep the spiritual names. இன்னைக்கு அநேகருக்கு அப்படி பெயர்கள்லாம் கிடையாது. Today many are not having such names. அப்படி ஒரு வசனம் இருக்கு. நான் பின்னால உங்களுக்கு சொல்றேன். உங்களுக்கு அநேகருக்கு தெரியல அந்த வசனம். And many do not know this verse. I will tell in the latter days. ஆபிரகாம், ஈசாக்கு இப்படிப்பட்டவருடைய பெயர்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு இடக்கடவது. Abraham and Isaac, such names will be given to your child. தாறுமாறான பெயர்களை நாம் நம்முடைய பிள்ளைகளுக்கு வைக்க கூடாது. And we should not keep any unnecessary or perverse names. ஆதியாகமம் 48:16. Genesis chapter 48 verse 16. எல்லா தீமைக்கும் நீங்களாக்கி என்னை மீட்ட தூதனுமானவர் இந்த பிள்ளைகளை ஆசீர்வதிப்பாராக. என் பேரும் என் பிதாக்களாகிய ஆபிரகாம் ஈசாக்கு என்பவர்களின் பேரும் இவர்களுக்கு இடப்பட கடவது. எப்படி அவன் சொல்றான், என் பேர் வைங்க, என்னுடைய முற்பிதாக்கள் பேரை வைங்கன்னு சொல்றான். And let my name be named on the fathers, forefathers, Abraham and Isaac. ஆவிக்குரிய வாழ்க்கையில வந்துட்ட பிறகு நல்ல ஆவிக்குரியவங்க எவ்வளவோ பேர் இருக்காங்க பைபிள்ல. After coming to the spiritual life, and we can see many spiritual persons in the Bible. அது தேவனே ஒரு சிலருக்கு பேர் வச்சிருக்காரு. Even the God have named them. இம்மானுவேல்னு வச்சது யாரு? Who kept the name as Emmanuel? ஜீசஸ்னு வச்சது யாரு? And who named the name Jesus? சொல்லுங்க. யோவான் வச்சது யாரு? And who named as John? உனக்கு ஒரு பையன் பிறப்பான், அவனுக்கு என்ன செய்ய? யோவான் பேர் வைன்னு சொன்னான். You will beget a child, and you have to keep their name or name as John. ஆவிக்குரிய வாழ்க்கையில வந்துட்ட பிறகு இங்கே இவனுக்கு உங்க தாய் தகப்பன் வச்ச பேரு சிமியோன். After coming to the spiritual life, their father and mother named him as Simeon. முதலாவது அவன் எருசலேமில் வாழ்ந்தான். And first of all, he lived in Jerusalem. இந்த மார்க்கத்துல நாம் எருசலேமில் வாழ வேண்டும். In this way, we have to live in Jerusalem. எருசலேம் சபையை காண்பிக்கிறது. Jerusalem shows church. சமாதானத்தை காண்பிக்கிறது. It shows peace. ஒரு தேவனுடைய பிள்ளை எப்பொழுதும் ரெண்டுல இருக்கணும். A child of God have to stay in two things. ஒன்னு சர்ச்சில இருக்கணும், இரண்டாவது சமாதானமான வாழ்க்கையில இருக்கணும். One, they have to stay on the church, and another they have to stay in peace. இந்த ரெண்டுல எதுல ஒன்னு மிஸ் ஆனாலும் அவன் எருசலேமில் இல்லங்கறத கண்டுபிடிக்கலாம். Either of these things miss, and you can see he was not staying in Jerusalem. எருசலேமில் இருந்தா உனக்கு சமாதானம் இருக்கும், சமாதானத்துல இருந்தா நீ எருசலேமில் இருப்பாய். If you are staying in Jerusalem, you will have peace. If you have peace, you stay in Jerusalem. அது ஒரு சப்ஜெக்ட். That's a subject. அது எருசலேமுக்கு போனா, எருசலேமுக்கு வந்தான், எருசலேமை விட்டுட்டான், எருசலேமுக்கு வர மாட்டேன்னு சொன்னா, அது ஒரு சப்ஜெக்ட். டைம் வந்தா நாம பார்க்கலாம். He went to Jerusalem and he did not go to Jerusalem, and he returned back from Jerusalem. These are subjects we will see on one day. தன்னுடைய வாழ்க்கையில எந்த சூழ்நிலையிலும் இவன் எருசலேமை விடாத ஒரு நபர். He was the person at any kind of circumstances or situation, he never left Jerusalem. எருசலேமை விட்ட ஒரு பழைய ஏற்பாட்டு மனுஷனையும் பார்க்கலாம், எருசலேமை விட்ட ஒரு புதிய ஏற்பாட்டு மனிதனையும் பார்க்கலாம். We can see in Old Testament a person and New Testament a person who left Jerusalem. பழைய ஏற்பாட்டுல சீமேயு தாவீதை தூஷித்தான். And Shimei cursed David. பின்பு மன்னிப்பு கேட்டான். After that he came and asked for forgiveness. நமக்கு பெந்தேகோஸ்காரங்களுக்கு மன்னிப்பு ஒரு சாதாரணமான காரியம். And for a Pentecostal people, forgiveness is an ordinary matter. பிரச்சனை வரும்போது டென்ஷன் ஆயிடுவோம், ராபோஜனம் வந்த உடனே மன்னிப்பு கேட்டுருவோம். When the problem comes, we will be tensed, and when the communion comes, and we will be reconciled. அப்படிதானே? Is it so? நான் ஒரு நாள் கார் ஓட்டிட்டு போனேன். One day I drove a car. ஊழியக்காரங்க என் கூட இருந்தாங்க. Servants of God were along with me. பாஸ்டர் இருந்தாரு. Pastor was with me. அப்ப நான் ரொம்ப சின்ன வயசு, நான் கார் ஓட்டிட்டு போகும்போது எதையோ ஒன்னு பேசிக்கிட்டே வந்தோம். அப்படியே நானு மவுண்ட் ரோட்ல சிக்னல் விழுந்ததை கூட கவனிக்காம உள்ள போயிட்டேன். I was very young then, and we were driving a car with some talking with busy things, and without watching the signal, I drove a car, I passed that area. அப்பதான் சிக்னல் விழுந்திருக்கு, எனக்கு முன்னால வந்து கார் நிக்குது, நான் அப்படி வளைஞ்சு அப்படி போயிட்டேன் உள்ள. And signal was given, and there was a car in front of me. Without watching, I have turned and have gone the other way. போலீஸ் வந்து பிடிச்சிட்டான். And police caught me. அவ பிடிச்ச பிறகுதான் இந்த கதை நாங்க பேசிக்கிட்டு இருக்கிற இன்ட்ரெஸ்டான கதையில எதை விட்டுட்டோம், சிக்னல் மாறிட்டோம்னு அப்பதான் புரிஞ்சு. In the interesting story which I was speaking, I was not listening to the signal. After the police caught me, I could identify. நல்லவேளை நான் ஃபர்ஸ்ட் போனதுனால எல்லா டிராபிக்கும் அப்படி மூவ் ஆகுற டைம் அப்படி நிக்குது. And it was the time where the car started to move, and I was reaching front.
அவன் வந்து கேட்டான், முன்னால வண்டியில நிக்குது இல்ல, அழகா ஓவர்டேக் பண்ணி நீங்க வாட்டுக்கு சிக்னலை மீறி வாரீங்க. And he asked me, a car is standing in front of you and without watching you are overtaking the car, you are passing. அப்பதான் நான் தப்பு பண்ணிட்டேன்ங்கறத நான் ஃபீல் பண்றேன். Then I have realized that it was wrong. சாரின்னு சொன்னேன். And I told him sorry. அவன் கார்ல பார்த்தான், பாஸ்டர் சிஸ்டர்ஸ்லாம் உட்கார்ந்திருக்க பார்த்த உடனே நான் சாரின்னு சொன்ன உடனே வெள்ளக்காரன் உடனே ஒன்னு ஒருபடியா சொல்லி கொடுத்துட்டு போயிட்டான் சாரின்னு அப்படின்னா. When he looked inside the car and he looked all the pastors and servants of God and he told me this British man have told about the sorry word. அவன் சொல்றான், வெள்ளக்காரன் ஒருபடியா ஒன்னு சொல்லி கொடுத்துட்டு போனா என்ன சொல்லி கொடுத்துட்டு போயிருக்கான், சாரி கேக்குறது சொல்லி கொடுத்துட்டு போயிருக்கான். The British man have told a proper thing that is called as sorry. எனக்கு அப்ப ஒண்ணுமே மண்டல ஏறல, திரும்ப சாரின்னு சொன்னேன். And nothing entered inside my mind. Again I replied, I'm sorry. சரி போங்க. And he told to go. இது அவன் சொல்லி கொடுத்தது. அன்னைக்கு தான் புரிஞ்சுக்கிட்டோம், வெள்ளக்காரன் இதையாவது உருப்படியா சொல்லியிருக்காங்க. And this is what they have taught me, and he told a British man properly taught us as a sorry. இதே மாதிரி சீமையும் சான்ஸ் கிடைக்கும்போது ஏசுனா, மண்ணள்ளி போட்டான், கல்லள்ளி போட்டான், ட்ரிப் ஆகி போச்சுன உடனே தாவீது காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டான். Shimei cursed David at one point and he was throwing the stone and sand upon him, and when the time comes and he was asking for forgiveness to David. இப்ப தாவீதின் காலம் முடிய போகுது. Now the David period was getting to over. சாலமோனுடைய ஆட்சி வருது. And the Solomon reign came. சாலமோன் வந்த உடனே என்ன பண்ணுவானோன்னு இவன் பயந்து அவனை போய் பார்க்க போறான். And he was in fear about Solomon and what he will do. He going to face him. சாலமோன் ஒரே ஒரு நிபந்தனை வச்சான். And he kept only one condition. எருசலேமை விட்டு நீ வெளியே போகாம இருந்தேன்னா நீ உயிரோட இருப்பேன்னு போயிட்டான். If you do not pass out of Jerusalem, you will stay there. கமாண்ட் எப்படி இருக்கு? What was his command? கொடுக்கிற நிபந்தனை என்ன? What was the condition, a command given to him? நீ எங்க அப்பாவை ஏசுன, மண்ணள்ளி போட்ட, கல்லள்ளி போட்ட, ஓகே, எங்க அப்பா திருப்பி வரும்போது மன்னிப்பு கேட்ட, அதனால அந்த பிரச்சனை முடிஞ்சிருச்சு. ஆனா இப்ப நீ வந்து யோசிக்கிற ஏதாவது ஆயிடுமான்னு, ஒன்னும் நடக்காது. ஆனா நீ எங்க போக கூடாது, எருசலேமை விட்டு வெளியே என்னைக்கு கால் வைக்கிறியோ அன்னைக்கு நீ செத்தேன்ட்டான். You cursed David and you were throwing the sand and stone upon him and you asked for forgiveness and that matter was over, and the other thing condition is given to him, until unless you live you should not come out of Jerusalem. 1 ராஜாக்கள் 2 அதிகாரத்துல இந்த சம்பவம் இருக்கிறது. And this incident is in 1 Kings chapter 2. அப்ப உடனே சீமேயுக்கு ரொம்ப பயங்கர சந்தோஷம், அது அதன்படியே ஆக கடவுதுன்ட்டார். Shimei was very gladful and said, so let it be accordingly. ஒரு வருஷம் ஆச்சு, and it was 1 year passed, 2 வருஷம் ஆச்சு, 2 years has passed, அவன் வேலைக்காரன் ஒருத்தன் ஊரை விட்டு ஓடி போயிட்டான். and for some job and he left the place. இவனுக்கு நிபந்தனை மறந்து விட்டது. And he forgot the condition. இப்ப அவனை கூட்டி வரணும் எப்படியாவது. And somehow we have to call him இல்ல back. அவனை போய் புடிச்சிட்டு வரணும். Or you have to capture him. அதனால என்ன பண்ணனும் யோசிச்சிட்டே இருந்தான். So he confirmed what to do. சாலமோன் கொடுத்ததான கட்டளை அவனுக்கு மறந்து போய் விட்டது. And he forgot the commandment which is given to Solomon. அதான் பிரச்சனை. That was the problem. அந்த இடத்துல தான் அவன் தவறு பண்றான். And there he committed mistake. அவன் என்ன பண்ணா? What he did? நேர எருசலேமை விட்டு வெளியே வந்துட்டான். Straightly he came out of Jerusalem. 1 ராஜாக்கள் 2 அதிகாரம் 36 வசனத்தை பார்க்கும் பொழுது, When we look into book of 1 Kings chapter 2 verse 36, அங்க அவன் சொல்றான், எருசலேம்ல நீ வீடு கட்டிடு, and you can build a house at Jerusalem, அங்கேயே இருந்துக்கோ, you stay there, எங்கேயும் வெளியே போயிராத, but you should not come out of it, அங்கேதானே குடியிரு, and you stay there itself. எப்படி கண்டிஷன் பாத்தீங்களா? See what's the condition? இது ரொம்ப சிம்பிளான அருமையான கண்டிஷன். சபைக்குள்ளேயே இரு, சபையை விட்டு போயிடாத, என்ன பிரச்சனை வந்தாலும் சத்தியத்துக்காக நின்று சமாதானத்தை பாதுகாத்துக்க. இது வந்து பெரிய கஷ்டமா? It is a simple condition to him. You stay on the church, whatever the problem comes, you stay in the presence of God, you do not leave it. Is it a hard crop scene? ஆனால் Even எருசலேமுக்கு வெளியே கீதரோன் ஆற்றை என்றைக்கு கடக்கறாயோ அன்று சாவாய். but when you goest out of Jerusalem and passest over the brook Kidron, and you will surely die. 38 வசனத்துல அவன் சொல்றான், நல்ல வார்த்தை, இது போதும், நான் சாகுற வரைக்கும் எங்க போக மாட்டேன், எருசலேம் விட்டு வெளியே போக மாட்டேன். And in 30th verse he said, so it is a very good saying, till I die I will not leave Jerusalem. 3 வருஷம் சென்றபோது After 3 years have passed, ஒரு சான்ஸ் வந்துச்சு. ஐயா எங்க போயிட்டாரு? உடன்படிக்கையை மறந்து விட்டான். a chance came and have forgot the covenant. எந்த சூழ்நிலையிலும் தேவனோ நீயோ பண்ண உடன்படிக்கை மறக்கவே கூடாது. At any situation, the covenant that you make with God and yourself, you should never forget. தேவன் உன்கிட்ட பேசினது மறக்கவே கூடாது. You should not forget what the Lord spoke to you. நீ தேவன்கிட்ட சொன்னதை மறந்து போகவே கூடாது. And what you uttered unto God, you should not forget. எருசலேம்ல இருன்னா இருந்துறணும், அங்கேயே செத்துறணும். If you want to remain in Jerusalem, you must stay in Jerusalem, you must die there. கீதரோனை கடந்துட்டேன்னா சாவாய். And if you pass the Kidron, and you will surely die. இயேசு கிறிஸ்து கீதரோனை கடந்தார், அன்றைக்கு தான் கெத்செமனேல பிடிபட்டார். And Jesus was passing the brook Kidron, at that day he was caught in Gethsemane. அது வேற சப்ஜெக்ட், அதுக்கு நம்ம போக வேண்டாம். It was other subject, I don't want to go there. இப்போ என்ன நடந்தது? எருசலேமை விட்டு வெளியே வந்தாச்சு. What happened? He passes out of Jerusalem. இது சாலமோன் தான் பெரிய ஞானியாச்சே.
Solomon was a wise man. அவன் இவனுக்கு கொடுத்த கமாண்டே ரொம்ப சிம்பிள் ஆனா ரொம்ப டஃப். The command given to him is very simple, but it was the toughest command. நீங்க ஒரு பையனை கூப்பிட்டு வாயை திறந்து பேசாதன்னு சொல்லுங்க, அவன் என்னெல்லாம் பண்றான் மெண்டல் ஆயிடுவான் கொஞ்ச You நேரத்துல. call a boy and tell to him, you should not open your mouth and speak, and he will become a man. உண்மைதானே? எருசலேமில் இருங்கிறது இவனுக்கு இப்ப மறந்து போயிருச்சு. Tarry in Jerusalem is a thing they have forgot. புதிய ஏற்பாட்டுல பார்க்கும் பொழுது When we look into New Testament, லூக்கா எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம். book of Luke chapter 10 verse 30. இயேசு பிரதித்திரமாக ஒரு மனுஷன் எருசலேமிலிருந்து எரிகோவுக்கு போகையில் எப்படி எருசலேமிலிருந்து எங்க கிளம்பிட்டான்? எரிகோவுக்கு கிளம்பிட்டான். கல்லர் கையில சிக்கிக் கொண்டான். And he passed from Jerusalem to Jericho, and at last he was caught with them. சிமியோனுடைய மேன்மை எருசலேமிலேயே வாழ்வது. And the greatness of Simeon staying in Jerusalem. தேவனுடைய பிள்ளைகள் எருசலேமிலேயே இருக்கணும். People of God must live in Jerusalem. அதுக்கு தான் இந்த சபையை இவ்வளவு பெரிய விதமத்துல கர்த்தர் ஸ்தாபிச்சு வச்சிருக்கார். So the Lord have established the church in a very biggest way. நல்லதோ கெட்டதோ பிரச்சனையோ போராட்டமோ இழப்போ உயர்வோ தாழ்வோ என்ன வந்தாலும் எருசலேமிலேயே நீ நிக்கணும். Good or evil or heights or depths and whatever the problems comes and or conflicts may come, you must stay or live in Jerusalem. அங்கே ஒரு வீட்டை கட்டிக்கொள். And you must build a house there. அங்கேயே குடியிரு. And you must stay நீ there. அதிலேயே வாசம் பண்ணு. And you must dwell there. வெளியவே வந்துராத. You should never come out. அப்படி வெளிய வந்தேன்னா கிதரோன் வரைக்கும் வரலாம். If you come out and you must come or pass till Gidron. ஒரு பவுண்டரி இருக்கு. There is a coast or boundary. அந்த இடத்து வரைக்கும் தான் நீ சுத்திட்டே இருக்கணும். And you must roam or wander around அதை there விடும் itself. நாளில் நீ தண்டிக்கப்படுவாய். If you go beyond that, and you will be punished. நமக்கு எருசலேம் ஒரு அடைக்கல பட்டணம். And Jerusalem is a town of city of அடைக்கல offense. பட்டணத்தை விட்டு நீ வெளிய வரும்போது நீ தாக்கப்படுவாய். And when you are coming out of the city of refuge, you will be attacked. எருசலேம் கர்த்தருடைய சிங்காசனம். And Jerusalem is the throne of God. அந்த சிங்காசனத்தை விட்டு நீ வெளிய வரக்கூடாது. How you should not come out of the throne of God? எரேமியா தீர்க்கதரிசி புத்தகத்துல நான் பார்க்கும் பொழுது When we look into the prophetical book of Jeremiah 3:17 3:17. அக்காலத்திலே எருசலேமை கர்த்தருடைய சிங்காசனம் என்பார்கள். கர்த்தருடைய சிங்காசனத்திலேயே இருக்கணும் நீ. And you must stay in the throne of God. சிங்காசனத்தை விட்டு நீ எருசலேமை விட்டு சமாதானத்தை விட்டு ஆளுகையை விட்டு சபையை விட்டு நீ வெளிய வரக்கூடாது, இறங்க கூடாது. You should not come out of the throne of God, you should not come out of the reign of God, ruling of God, and should never die there. அவன் நீதி உள்ளவனாய் இருந்தான். And he was a just man. அதுதான் அவனுடைய அடுத்த குவாலிஃபிகேஷன். And that is his next qualification. அவன் நீதியும் தேவ பக்தியும் உள்ளவன். He was a just and devout man. அது என்ன நீதி? What does it just நமக்கு mean? நீதிங்கிறது தூங்க கூடாது. தூங்க கூடாது. A just means we should not sleep. கையை ஸ்ட்ராங்கா கொடுத்துட்டீங்கன்னா தூக்கம் சாதாரணமா வரும். If your holy அதுக்கு hands, தான் டைரி கொண்டு வரணும், பேனா கொண்டு வரணும், உட்காரணும், வசனம் சொல்லும்போது எழுதணும். நம்ம ஸ்காலர் மாதிரிலாம் இருக்க கூடாது. பைபிள் ஸ்காலர் ஆயிட்ட கூடாது. you should not become a Bible scholar. நானும் ஒரு 20 வருஷம் பைபிள்ல யார் ஸ்டடி எடுத்தாலும் எழுதுறது இல்ல, அப்படி ஜாலியா வர்றது, இல்லன்னா கேட்ல உட்கார்ந்திருப்பேன். நான் மெயின்ல கேட் கீப்பரா தான் இருந்தேன். Even 20 years of time, I will not write any, I note down any points, I do not have diary. I used to sit as a watchman near the gate. அது பிறகு என்னை ஸ்டேஜ்ல ஏத்தின பிறகுதான் இதனுடைய வெயிட் எனக்கு தெரிஞ்சது. After then, when I was brought to the stage, I was able to know the weightage. அதுல இருந்து சின்ன பையங்க பிரசங்கம் பண்ணா கூட அதுல ஏதாவது ஒரு டிப்ஸ் கிடைச்சிருமான்னு சுத்திட்டு இருக்க ஆரம்பிச்சாச்சு. And from then, even young persons and young servants of God are preaching, I used to beg whether any tips will be received. அவன் நீதி நிறைந்தவன். And he was a just man. நம்முடைய நீதி என்ன? What was our justice? ஞானஸ்நானம் ஒரு நீதி. Baptism is a just. பரிசுத்தாவினால் நிரப்பப்படுவது ஒரு நீதி. Filling in Holy Spirit is a just thing. நம்முடைய ஆயுதமே நீதிதான். Our weapon is righteousness. நீதியாகிய வலது இடது பக்க ஆயுதம். And just a righteous thing, our weapon of right or left hand. ஏன்னா தேவன் நீதியின் தேவன். Because our Lord is a Lord of righteous. அவர் நீதியில கரெக்டா இருப்பார். And he is so proper and right in righteousness. ஊழியக்காரன் விசுவாசி அப்படினு சொல்லிட்டு அவர் தராசு என்ன செய்யாது, திரும்பாது. His balance will not move either side, telling us believers or servants of God. நீங்க கோர்ட்டுகளுக்கு போனீங்கன்னா When you go to court, அங்க நீதி தேவதை நிற்பாள். and there will be, பாத்திருக்கீங்களா நீதி தேவதை? ரைச்சஸ் ஆஃப் காடா என்னத்தையா ஒன்னு சொல்லுங்க. அதாவது நீதியின் தேவதைன்னு சொல்லுவாங்க. கண்ணை கட்டிட்டு ஒயிட் சாரி கட்டி ஒரு பெண்ணு நிப்பா, அவ கையில ஒரு தராசு இருக்கும், கண்ணை நெஞ்சிருவாங்க, கட்டிருப்பாங்க. and there was a goddess of justice stand there, and they used to tie around their eyes. மதுரை ஹைகோர்ட்ல உள்ள போனீங்கன்னா ஃபர்ஸ்ட் அது இருக்கு. When you look into the Madurai High Court, and she used to stand first. அவ நிப்பா, She will நீதி be stand, தேவதை நிப்பா. and the goddess of justice used to stand there. கரெக்ட்டா அந்த பேலன்ஸ் அப்படி ஈக்குவலா நிக்கும். The balance is very equally stand. அதுபோல Likewise, தேவன் நீதியின் தேவன். our God is a God of righteousness. அவர் சைடு அடிக்கிற வேலையே கிடையாது, பட்சபாதமே கிடையாது. நீதியின் தராசை தூக்கிட்டாரு. பைபிள்ல சொல்லிருக்கு, நான் தூக்குநூலை விடுவேன்.
அதுல மன்னிக்கவே மாட்டேன். And he is a God of righteousness and there is no partiality in him and he said so, I have a plumb line in my hands and it will never fall here and there. உன் சுவரு தூக்குநூல் பிரமாணத்தின்படி கட்டப்பட்ட ஒரு இதா இருக்கணும். Your wall is built up according to the law of the plumb line. ஆமோஸ் 7:7. 7:7 of Amos. பின்பு அவர் எனக்கு காண்பித்ததாவது, இதோ தூக்கு நூல் பிரமாணத்தினால் கட்டப்பட்ட ஒரு மதிலின் மேல் நின்றார். அவர் கையில் தூக்கு நூல் இருந்தது. கர்த்தர் என்னை நோக்கி, ஆமோசே, நீ என்னத்தை காண்கிறாய் என்றார். தூக்கு நூலை காண்கிறேன் என்றேன். அப்பொழுது ஆண்டவர், இதோ இஸ்ரவேல் என்னும் என் ஜனத்தின் நடுவே தூக்கு நூலை விடுவேன், இனி அவர்களை மன்னிக்க மாட்டேன். எப்படிப்பட்ட சோகத்துல நிக்கிறாரு? கரெக்டா தூக்கு நூல் பிரமாணத்தின்படி கட்டப்பட்ட சோகத்துல நின்னுட்டு விடுறாரு. நான் மன்னிக்க மாட்டேன், கரெக்டா அப்படியே தான் நிப்பேன்னு சொல்றாரு. And he was stood upon a wall of a plumb line and he said so, I will not move aside. ஒருவேளை இப்போ நீங்க பிரச்சனைகள் எல்லாம் பண்ணிட்டு இருக்கறதெல்லாம் மன்னிச்சிட்டாருன்னு நினைச்சிட்டே இருப்பீங்க. எல்லாம் அக்கவுண்ட்ல வச்சிட்டே இருப்பாரு. You may think that all the problems and that all the confusion that you may, the Lord have forgiven you, but the Lord have kept in his account. அவர் நீதி தேவன். And he is the God of righteous. அந்த நீதியில மாறுகிறதே கிடையாது. He never changes in his righteous. எபிரேயர் 7:2 படி அவர் நீதியின் ராஜா. According to Hebrews chapter 7 verse 2, he is the king of righteousness. மெல்கிசேதேக்கை பத்தி சொல்லி இருக்கு, அவர் நீதியின் ராஜா. And it is mentioned about Melchizedek, he is the king of righteousness. அதனால தான் பரிசுத்த ஆவி உள்ள வரும்பொழுது நீதியை குறித்து, நியாயத்தை குறித்து, உலகத்தை குறித்து, பாவத்தை குறித்து உனக்கு என்ன செய்வாரு? கண்டித்து உணர்த்துவார். When the Spirit of God comes and he will come and rebuke you about this, reprove about the thinking of justice, righteousness and sin of the world. வெளிப்படுத்தல நாம் பார்க்கும் பொழுது, When we look into book of Revelation 19:9 பரிசுத்தவான்களின் நீதின்னு சொல்லி இருக்கு. 19:1 it is mentioned the righteousness of the saints of God. இது பரிசுத்தவான்களுடைய நீதிகளே. And these are the righteousness of the saints of God. பரிசுத்தவான்களுடைய நீதி என்ன தெரியுமா? And what is the righteousness of the saints of ஒரு God? கண்ணத்தை அடிச்சா என்ன செய்யணும்? மறுகண்ணத்தை காட்டணும். And if they were slapped on one side, they have to show the other side. ஒருத்தர் வந்து Dress புடிங்கிட்டா அடுத்த Dress போட்டுட்டு போயிட்டே இருக்கணும், அந்த Dress விட்டுட்டு போயிரணும். And when the raiments were gripped down and they have to leave the raiments and they have to give the other raiments to him. உன்னை 1 கிலோமீட்டர் வரதுக்கு பலவந்தம்னா எத்தனை கிலோமீட்டர் போணும்? 2 கிலோமீட்டர் போய் அவனை கிளியர் பண்ணிட்டு வரணும். If they asked to make a walk for a while and they have to come for 2 miles. 1 கொரிந்தியர் 6:4-5-6ல பார்க்கும் பொழுது பரிசுத்தவான்களுடைய நீதி என்னன்னா, அநியாயத்தை நீ அநியாயமா வந்தா கூட விட்டு கொடுத்துறணும். 1 Corinthians chapter 6 verse 4, 5, 6, if it comes in an unjust way, you must leave it. நஷ்டத்தை சகிச்சுக்கணும். And you have to count losses. வாசிங்க. 7ஆம் வசனம். நீங்கள் ஒருவரோடொருவர் வழக்காடுகிறது எவ்விதத்திலும் குற்றமாயிருக்கிறது. அப்படி செய்கிறதை விட நீங்கள் ஏன் அநியாயத்தை சகித்துக் கொள்ளுகிறதில்லை? ஏன் நஷ்டத்தை பொறுத்துக் கொள்ளுகிறதில்லை? இதான் பரிசுத்தவான்களுடைய நீதி. And this is the righteousness of the saints of God. அநியாயத்தை சகிப்பது, நஷ்டத்தை பொறுத்துக் கொள்வது. And they have to suffer the wrong and suffer yourselves the defrauding. பரிசுத்தவான்களுடைய நீதினா வேற ஒண்ணும் கிடையாது, இதுதான் முக்கியம். And there is nothing beyond this righteousness of the saints. This is the இவன் thing. எருசலேமில் இருந்ததனால இவன் இந்த நீதியில பயிற்சிவிக்கப்பட்டான். He stayed in Jerusalem, so he was practiced in this righteousness. இரண்டாவது, அவன் தேவ பக்தி உள்ள ஒரு மனுஷன். Secondly, he was a devout man. இன்னைக்கு நம்முடைய பக்தி எல்லாம் எப்படி இருக்கு? What was our devout and what was our godliness? உண்மையான பக்தினா என்ன? What is the true meaning of godliness? நம்ம நினைக்கிற உண்மையான பக்தினா ஒயிட் அண்ட் ஒயிட், மீசை எடுக்கிறது, நகை எடுக்கிறது, மருந்து எடுக்காம இருக்கிறது, இதெல்லாம் ஒரு போர்ஷன். And we used to say that and you should not wear the jewels or take in the moustache or bed, and these are the one kind of portion. உண்மையான பக்தியினுடைய 3 தன்மைகள் இருக்கு. There are 3 aspects of the real godliness. யாக்கோபு 1:27. 1:27 of James. திக்கற்ற பிள்ளைகளும் விதவைகளும் படுகிற உபத்திரவத்திலே அவர்களை விசாரிக்கிறதும் உலகத்தால் கரைபடாதபடிக்கு தன்னை காத்துக் கொள்ளுகிறதுமே பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக மாசில்லாத சுத்தமான பக்தியாயிருக்கிறது. நல்லா படிச்சுக்கங்க. திக்கற்ற பிள்ளைகள், விதவைகள் படுகிற உபத்திரவத்துல உதவி செய்தல். And read well, and you have to help and visit the fatherless and widows in their affliction. திரும்பவும் சொல்றேன். Once again I repeat. திக்கற்ற பிள்ளைகளுக்கு உதவி செய்தல். And you have to help the fatherless. இரண்டாவது, விதவைகளுக்கு உதவி செய்தல். Must help the widows. இது ரெண்டும் எழுத்தின் பிரகாரமான பக்தி. These are the literal godliness. ஆவிக்குரிய பக்தினா என்ன? And what is the spiritual nature? உலகத்தால கரைபடாதபடி உன்னை காக்கணும். You have to preserve yourself that should not be unspotted from the world. திக்கற்றவர்களுக்கு எவ்வளவு உதவி செய்றீங்க? You have to help the fatherless. நம்ம பெண்டிகாஸ்ட்ல நம்ம வந்து தசம பாகத்தை சொல்லி கொடுத்திருக்கோம். ஆனா ஏழைகளுக்கு உதவி செய்யறதுல நம்ம அநேகர் குறைவுள்ளவர்களா இருக்கோம். And Pentecostal people and we used to offer pay tithes that we are proper in it, but we forget to help the poor. 500 ரூபாய் தசம பாகம் கொடுக்கறியா? 500 ரூபாயை ஒரு 5 ஏழைகளுக்கு பிரிச்சு கொடு. And if you are giving 500 of tithes and you have to segregate the 500 into 5%. சாப்பாடு இல்லாதவங்க எவ்வளவு பேர் இருக்காங்க. And many are without food. ஆனா அதே நேரத்துல நீ செய்யறது, வலது கை செய்யறது யாருக்கு தெரியக்கூடாது?
உன் இடது கைக்கு தெரியக்கூடாது. நீ பாட்டுக்கு இந்த கோழி முட்டையை போட்டுட்டு கூரை மேல ஏறின மாதிரி நான் தான் அவனுக்கு படிக்க வச்சேன், நான் தான் அவனுக்கு ஸ்கூல் வாங்கி கொடுத்தேன், ஃபீஸ் வாங்கி கொடுத்தேன், நான் தான் ட்ரெஸ் வாங்கி கொடுத்தேன், இப்படி சொன்னீன்னா அது வேஸ்ட், செய்யாத. That your right hand must not be known to the left hand, and whatever you do or whatever you must offer, and you should not tell it to others that I have educated him, I have given money. இயேசு என்ன சொன்னார்? நீ தான தர்மம் பண்ணும்போது என்ன செய்யாத ட்ரம் அடிக்காதேன்னு சொன்னார். தாரை ஊதுவியாதே. Jesus said so, when you alms and when you give alms to others, you should not blow trumpet. திக்கற்ற பிள்ளைகளுக்கு நீ உதவி செய்யணும். You must help the fatherless. எப்படி தசமபாகம் கொடுக்கறத நீ ஒரு கடமையாக தெய்வீகமா நீ படிச்சிருக்கிறியோ அதே போல ஈக்குவல் ஷேர் எங்க கொடுக்கணும்? ஏழைகளுக்கு, சோறு இல்லாதவன், சாப்பாடு இல்லாதவன், வாடகை கட்ட முடியாதவன், ஃபீஸ் கட்ட முடியாதவன், கரண்ட் பில்லு கட்ட முடியாதவன், ஈவன் யூனிஃபார்ம் இல்லாத பிள்ளைங்க எவ்வளவோ இருக்காங்க. And how you learn that you to make the offer the tithes, the same amount you have to give to the poor people, those who are without food and could not pay the tithes and could not have the rent and who are not able to educate their children, and you have to give them and help them. வெளிய உள்ள ஆளுங்களுக்கு செய்யலாம். And we are doing for the outward people. அது ஒருவேளை உங்களுக்கு ரட்சிப்புக்கு ஏதுவா மாறலாம். This may become a way for salvation. ஆனா பைபிள் என்ன சொல்லுது? But what does the Bible say? கலாத்தியர் 6 அதிகாரம் 10 வசனம். Galatians chapter 6 verse 10. ஆகையால் நமக்கு கிடைக்கும் சமயத்திற்கு தக்கதாக யாவருக்கும் இது வந்து ஃபர்ஸ்ட் பாயிண்ட், யாவருக்கும். And this is the first point for அது everyone. இந்துவோ முஸ்லிமோ மத்த சபைக்காரனோ எவனோ ஒருத்தன், யாவருக்கும். It may be a Muslim or Christian or any person, for everyone. அடுத்து விசேஷமாக விசுவாச குடும்பத்தார்களுக்கும் நன்மை செய்ய கடவும். விசேஷமாக யாருக்கு செய்ய? விசுவாசிகள்ல பாதிக்கப்பட்ட ஜனங்களுக்கு உதவி செய்ய. Especially you have to help the affected of the believers. யோபு டெய்லி சாப்பிடும்போது தனியா சாப்பிடுறது இல்லையா? Every day when Job was eating, he never eat alone. அநாத பிள்ளைகளோட தான் சாப்பிடுவான். And he used to eat with the orphans. நம்ம யாராவது அப்படி செய்றோமா? Are we doing like that? வாசிங்க. தாய் தகப்பன் இல்லாதவன் என் பந்தியில சாப்பிடாம நான் என்னைக்காவது ஒருவனா சாப்பிட்டதா உண்டுன்னா யாராவது என்னை வந்து கேள்வி கேளுன்னு சொன்ன. வாசிங்க. யோபு 31:17. யோபு 31:17. தாய் தகப்பன் இல்லாத பிள்ளை என் ஆகாரத்தில் சாப்பிடாமல் நான் ஒருவனாய் சாப்பிட்டதுண்டோ? எப்படி? தாய் தகப்பன் இல்லாதவன் சாப்பிடாம நான் தனியா என்னைக்காவது உட்கார்ந்து சாப்பிட்டிருக்கனா? I have eaten my morsel myself alone, and the fatherless hath not eaten thereof. இதெல்லாம் அதனால தான் அவன் உத்தமனா இருந்தாங்க. So he was so upright. அதனால தான் அவனை கர்த்தர் விட்டு கொடுக்காம நிக்க வச்சு ஜெயிக்க வச்சார். So the Lord does not disallowed him and made him a conqueror. ஏழைகளுக்கு உதவி செய்யுங்க. You must help the poor. ஏழையின் சிரிப்பில் இறைவனை காணலாம். And the laughing of the poor you can see the God. ஏழைகளுக்கு நீங்க உதவி செய்யறது அது ஒரு பிராக்டீஸாவே கொண்டு வரணும். You must help the poor, that must bring us a practice. கர்த்தர் அவனை கொண்டு வருவார். And the Lord will bring him. அந்நியரை உபசரிக்க மறவாதிருங்கள், அதனால் அநேகர் தேவதூதர்களையும் உபசரித்தது உண்டே. And do not forget to feed the poor stranger, and because of that and they have fed these angels. ஒருவேளை பிச்சை எடுக்கிற வந்தது கிறிஸ்துவா இருந்தா நீ என்ன செய்வே? And one thing, man, if a beggar may come and he may be a Christ, what do you think? பிசாசு சொல்றான் அவன் 10 பைசா கொடுக்க மாட்டான். ஆண்டவர் சொல்றாரு இப்ப நான் போறேன் பாரு கொடுக்கறேன்னு சொல்லிட்டு வர வெளியே போயான்னா ஆண்டவர் அடப்பாவி அவன் சொன்ன மாதிரியே தான் இருக்கான்னு நினைப்பான். And Satan said that even 10 paisa he will not give us alms, and he says so I will go, and he will never give any amount, and what he says so was true. உன் மனைவிக்கு உன் பிள்ளைகளுக்கு செய்ய வேண்டியது உன்னுடைய கடமை, ஆனா ஏழைகளுக்கு செய்ய வேண்டியது தேவனுடைய நீதி. And what you do to your wife and children is your responsibility or duty, but what you do to the poor is your need thing. இரண்டாவது, Secondly, விதவைகள் படுகிற உபத்திரவத்தில் அவர்களுக்கு உதவி செய்தல். and you have to help the poor widows in their tribulation. இந்த இடத்துல தான் நம்ம விசுவாசிகள் தவறு செய்றாங்க. In this place our believers are committing mistake. விதவைகள்னு சபையில இருந்தா அவங்களுக்கு நீங்க உதவி செய்யணும், ஆனா அவங்க வீட்ல போய் உட்கார்ந்து வாழ்க்கையை கெடுத்துற கூடாது. If there are widows and you must help them, but you should not sit at their home and spoil their life. அவங்களுடைய பாதிப்புகளையும் இழப்புகளையும் உங்களுடைய மாம்சீகத்துக்கு நீங்க உபயோகப்படுத்தினீனா ஜட்ஜ்மென்ட்ல உனக்கு சோதம் குமாராவுக்கு வர்ற ஜட்ஜ்மென்ட்டை விட ஜாஸ்தியா இருக்கும். And if you are taking part of their affectings and their losses, and if you are taking revenge of them, and you are having the judgment of Sodom Gomorrah, and you will have to face the judgment. அதனால தான் விதவைகள் வீட்டுக்கு ஊழியக்காரங்களே போகும்போது எக்ஸ்ட்ரா ஒரு ஆளோட போணும்னு ஒரு பிரமாணம் இருக்கு. And there was a law for the servants of God when they are visiting the poor widow home, they have to go along with other person. அப்படி தனியா இருக்கிற வீட்டுக்கு போனா நின்னுட்டு ஜெபிச்சிட்டு வெளிய வந்துறணும். If the persons are alone in the home, they have to stand and pray, they must come back. நீங்க அவங்களுக்கு நாங்க அத வாங்கி தரேன் இத வாங்கி தரேன் நான் உன்னைய பாத்துக்கறேன், அங்க போய் வீட்ல இருக்கிறவ என்ன அவளை யார் பாக்குறது?
And you should not say, வீட்டுல நீ கல்யாணம் கட்டி ஒருத்தி வச்சிருக்கிய அவளை எவ பாக்குறது? and you should not say, I will give this and that for you, help you this and that, and you should not tell all these things, இந்த பிசினஸ் எல்லாம் பண்ண கூடாது. and you should not have such business. அதனால தான் பைபிள் சொல்லுகிறது விதவைகளுடைய வீடுகளை சிலர் பட்சிக்கிறீர்கள். So the Bible says that many are devouring the poor widow's house. அதனால தான் பைபிள் அழகாக சொல்லுகிறது விதவைகளுடைய வீடுகளில் நீங்க போறதா இருந்தா அது பரிசுத்தவான்கள் மூலமா என்ன செய்யுங்க? செஞ்சிட்டு நீ எஸ்கேப் ஆயி போய்டுங்கற. So the scripture say, if you want to help the poor widow and you through the saints of God, you must offer your help and you must pass over. அவங்களுடைய நெருக்கமான ஒரு சூழ்நிலையை நீ உன்னுடைய சாதகத்துக்கு நீ பயன்படுத்த கூடாது. And you should not take it as your advantage of their afflicted state. பக்தினா அதுதான். That is the godliness. வாருங்க மறுபடியும் வாசிங்க யாக்கோபு 1:27 திக்கற்ற பிள்ளைகளும் விதவைகளும் 1:27 of James. திக்கற்ற பிள்ளைகளும் விதவைகளும் படுகிற உபத்திரவத்திலே அவர்களை விசாரிக்கிறது. And they are inquiring, visiting them. விசாரிக்கிறதுனா என்னது? What is the meaning? சர்ச் முடிஞ்சு வெளியே வரும்போது சிஸ்டர் நல்லா இருக்கீங்களா, சாப்பிட்டீங்களா, இந்த வாரம் உங்களுக்கு ஏதாவது கிடைச்சதா, பாவம் இல்ல, நான் ஜெபிக்கிறேன்னு போகணும். விசாரிக்கிறேன் நேரம் எங்க போய் உட்கார்ந்துடக்கூடாது. நைட்டு 10 மணிக்கு அந்த வீட்டுல போய் உட்கார்ந்து சாப்பிட்டீங்களா, நான் வேணா வாங்கிட்டு வரட்டுமா? இந்த பிசினஸ் உனக்கு ஏற்கனவே ஒண்ணு இருக்கு, அங்க போயிட்டு அங்கேயே தான் இருக்கணும் அமைதியா. What is the meaning of visiting them? Thus you have to inquire them after the service gets over, how you are and how is their condition. நீங்க அப்படி பண்ணும்போது சபையினுடைய நாமம் தூஷிக்கப்படும், தேவனுடைய நாமம் தூஷிக்கப்படும். When you do so, the name of the church is blasphemed and the name of God is blasphemed. தேவன் தன்னுடைய நாமம் தூஷிக்கப்படுறதை விடவே மாட்டார். என்னுடைய மகிமையை வேற ஒருவனுக்கும் கொட்டேன். அதனாலதான் இந்த கேஸ் எல்லாமே ஜட்ஜ்மென்ட் வாங்கும்போது பாருங்க சபையில நான் ஒண்ணு இல்லாம போயிடுறான். God never allow his name to be blasphemed and the name of the Lord's name will never be gone in vain, and the Lord's we have to face the judgment of God. மூன்றாவது உலகத்தால் கரைபடக்கூடாது. Thirdly, you should not be spotted of this world. இதுதான் பெண்டிகாஸ்டினுடைய மூல உபதேசம். And this is the raw doctrine of the Pentecost. அநேகர் சொல்றாங்க பெந்தேகோஸ்ட்ல வந்து எளிமைங்கறாங்கன்னு. நான் சொல்லல, பைபிள் சொல்லுகிறது உலகத்தால் நீ நெஞ்சிர கூடாது, கரைபடாததான் பக்தியே. Not I say, what the Bible say, you should not be spotted of this world, and that is the pure religion. உலகத்துல உள்ளவைகள் எல்லாம் உண்டு, ஆனா நம்ம அதுக்கு தகுதியாயிராது. And everything is of this world and we are not expedient to it. அடுத்ததாக நாம் பார்க்கும் பொழுது Nextly when we look, தேவ பக்தியினுடைய தன்மை என்ன? and what is the aspect of this godliness? தேவ பக்தியா நடக்கும்போது உனக்கு பிரச்சனைகள் வரும். When we walk according to the godliness and we may attain some problems. ஆனா தேவ பக்தியா நடந்தா உன் ஜெபம் கேட்கப்படும். But what is the godliness, and your prayers are heard by him. யோவான் 9:31 பார்க்கும் பொழுது When we look at the book of John chapter 9 verse 31, பாவிகளுக்கு தேவன் செவி கொடுக்கிறதில்லை என்று அறிந்திருக்கிறோம். ஒருவன் தேவ பக்தி உள்ளவனாயிருந்து அவருக்கு சித்தமானதை செய்தால் அவனுக்கு செவி கொடுப்பார். தேவன் யாருக்கு செவி கொடுப்பார்? தேவ பக்தி உள்ளவர்களுக்கு செவி கொடுப்பார். And the Lord heareth the godly man. 1 தீமோத்தேயு 6:6 பார்க்கும் பொழுது When we look into 1 Timothy chapter 6 verse 6, போதும் என்கிற மனதுடனே கூடிய தேவ பக்தியே மிகுந்த ஆதாயம். and the things of the content of is a great gain for them. உண்மையான தேவ பக்தி உனக்கு இருந்துச்சுன்னா கர்த்தர் கொடுத்தது போதும்ங்கற ஒரு திருப்தி இருக்கும். And if you have real godliness, what the Lord gives, you will have the content in it. அப்ப உனக்கு திருப்தி இல்லன்னு சொன்னா உனக்குள்ள என்ன இல்லன்னு அர்த்தம்? உண்மையான தெய்வ பக்தி இல்லன்னு அர்த்தம். If you do not have satisfaction, you do not have the true godliness. கர்த்தர் கொடுத்தது போதும். What God gives is enough. இன்னைக்கு தெய்வம் கொடுத்தது போதும். And the Lord what given me is enough. அவ்வளவுதான். அதோட அமைதியா இருங்க. That is the thing, you have to be silent. நீங்க பறவைகளை பாருங்களே. Look into the birds and fowls. அந்த இருட்டுற வரைக்கும் அது என்னத்தையாவது தின்னுட்டு சுத்திக்கிட்டே இருக்குங்க. இருட்டின பிறகு எனக்கு இன்னைக்கு பகல்ல உள்ளதெல்லாம் கிடைக்கலன்னு சொல்லிட்டு நைட்ல தேடுதா? Till the daytime. அடுத்த ஷிஃப்ட் பறவைகள் வருது. அது நைட்டுக்குனே இருக்கு. அது சுத்தம். கரெக்ட்டா சூரியன் உதிச்ச உடனே எல்லாம் ஒதுங்கி. Till the daytime, and they will take up all their prey and they stay out, and after it gets down breaks and it will not come out. And some of the birds at night time it will take its wandering, its roaming, and at morning when the sun shine it will go out. தேவ பக்தியா நடந்தா கஷ்டங்கள் உண்டுங்க. When we walk according to the godliness and we may encounter some problems. நம்ம எல்லாரும் உலகத்துல சொல்லுவாங்க நல்லவங்கள தான் கர்த்தர் சோதிக்கிறாரு. அவனை சோதிக்க முடியும். ஏன்னா பொல்லாதவனை சோதிச்சா என்ன பிரயோஜனம்? In the world there is a saying, the good people are encountered and they are obtain the problems, and only the good people can be tested or tempted. வேதம் என்ன சொல்லுகிறது? What does the scripture say? 2 தீமோத்தேயு 3:12 என்ன சொல்லுகிறது? And what 2 Timothy chapter 3 verse 12 say? அன்றியும் கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவ பக்தியாய் நடக்க மனதாயிருக்கிற யாவரும் துன்பப்படுவார்கள். அது வந்து அவங்களுடைய நியதியே அதுதான். They shall suffer persecution, that it may be the righteousness of them. அடுத்ததாக Nextly, அவன் இஸ்ரவேலின் ஆறுதல் வர காத்திருந்தான். and he waited till the comfort of Israel comes. அது எதை காண்பிக்கிறது? What does it mean? அது பரிசுத்த ஆவியை காண்பிக்கிறது. And that shows the Holy Spirit. தேவனுடைய பிள்ளைகள் பரிசுத்த ஆவியின் மூலமா தான் ஆறுதலை பெற முடியும். People of God can receive the comfort through Holy Spirit. மனுஷங்க பேசும்போது உங்களுக்கு ஒரு ஆறுதல் இருக்கும். வந்தாங்க, பார்த்தாங்க, விசாரிச்சாங்க, அக்கா வந்துட்டாரு, பாஸ்டர் வந்துட்டாரு, இதெல்லாம் எழுத்தின் பிரகாரமான ஆறுதல் தான்.
When humans speak and you will be comforted and they are on the little comforts. அப்படிதானே கரெக்ட் தானே நான் சொல்றது? அது உலகத்துல எல்லாரும் வருவாங்க. யாரெல்லாம் நம்ம அங்க போனோமே, இந்த கல்யாண வீட்டுக்கு போனதுக்கெல்லாம் நீங்க கணக்கு வச்சிருப்பீங்க. நம்ம கல்யாண வீட்டுக்கு அவன் வந்தானான்னு. அதே மாதிரி சாவு வீட்டுக்கும் சொல்லுவாங்க, அவன் செத்தான் நான் போய் நின்னுகிட்டே இருந்தேன், நம்ம வீட்டுக்கு யாருமே வரலம்பா. In marriage houses and the death activities and death ceremonies, and we will have the account, we have take part in their activities but they did not come to our ceremonies. ஆனா நமக்கு ஆறுதல் பரிசுத்தாவினால் கிடைக்கிறது மட்டும்தான் ஆறுதல். Our comfort is we receive only through Holy Ghost. தேவன் கொடுக்கிற ஆறுதல் மட்டும்தான் நமக்கு ஆத்துமாவினுடைய காயத்தை ஆற்றும். The comfort which is given by God, it is able to heal our wounds of the soul. அப்படிதானே? சபை என்று சொன்னால் அதுக்கு பரிசுத்தாவின் ஆறுதல் தேவை. When we say about the church or congregation, we are need to be comforted by Holy Spirit. அப்போஸ்தலர் 9:31. Acts chapter 9 verse 31. அப்பொழுது யூதேயா கலிலேயா சமாரியா நாடுகளில் எங்கும் சபைகள் சமாதானம் பெற்று பக்தி விருத்தி அடைந்து கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தோடும் பரிசுத்த ஆவியின் ஆறுதலோடும் நடந்து பெருகின. என்ன ஆறுதலோடு? பரிசுத்த ஆவியின் ஆறுதல். Comfort of the Holy Ghost. நீங்க ஆவியில நிறைஞ்சிக்கிட்டே இருங்க. நீங்க எந்த பிரச்சனையில உட்கார்ந்து மணிக்கணக்கா ஜெபிச்சிட்டு ஆவியில நிறைஞ்சிக்கிட்டே இருங்க. கொஞ்ச நேரத்துல இந்த burden போய்டும். If you encounter any problems, if you keep filling in the Spirit of God and Holy Ghost, and the problems and the burden will leave you even in a sudden way. ஏசாயால நாம பார்க்கும் பொழுது, when we look unto Isaiah 28:11-12ல பார்க்கும் பொழுது, இதுவே இளைப்படைந்தவனை இளைப்பார பண்ணத்தக்க இளைப்பாறுதல். Chapter 28 verse 11 and 12, and this is the comfort that maketh the comfortless. அப்ப ஒரு தேவனுடைய பிள்ளைக்கு இளைப்பாறுதல் பரிசுத்த ஆவியிலே இருக்கிறது. And the comfort is restored by Holy Ghost for the people of God. அதனால தான் அதிகமா ஜெபிங்கன்னு சொல்றோம். So we ask you to pray a lot. மணிக்கணக்கா நீங்க அபிஷேகத்துல இருக்கணும். And you have to stay in anointing for hours together. மனுஷனோட பேசுறத பார்க்கணும், நீ தேவனோடு பேசுற டைம் அதிகமாக்கு. And you have to increase your time more than speaking with man with the God. டைம் கிடைச்ச முழங்கால் போட்டுரு. When you get time, you must stay on knees. வெக்கப்பட கூடாது. And you should not feel shame. வெக்கப்படவே கூடாது. You never be ashamed to it. நம்ம பாருங்க பைபிள் தூக்கிட்டு வரதுக்கு வெக்கப்படுறோம். And we feel shy to bring our Bible. பாஸ்டர் கேசி வர்கீஸ் ரட்சிக்கப்பட்ட நாட்கள்ல பைபிளை தூக்கி சட்டைக்குள்ள வச்சிட்டு வருவாராம், ஒண்ணும் தெரியாத மாதிரி வருவாராம். Pastor Casey Verghese, and when he got saved in the beginning, and he used to keep the Bible in his pocket and left on unknowingly he will பைபிள் enter. தூக்கிட்டு வரதுக்கு அவருக்கு வெக்கம். Because to take a Bible he feels shy. ஏன்? Why? பெந்தேகோஸ்காரங்க ஆத்துல ஞானசானம் கொடுத்தா இவர் 100 அடி தள்ளி நாயை பிடிச்சி ஞானசானம் கொடுப்பாரு. When the Pentecostal people, when they were given this baptism on the brook and 100 feet, so they go beyond and they will give baptism. அவங்க அங்க பிதா குமாரன் பரிசுத்த ஆவி நாமத்துல உடனே இவர் இங்க நாயை பிடிச்சு அது கத்திட்டு கிடக்கும், அது தூக்கி தண்ணில முக்கிட்டு இருக்கு. And they will dip the dog inside the water, and when they give the Spirit water baptism in the name of the Father, Son and Holy Ghost, கடைசில ஆண்டவர் இவரை பிடிச்சிட்டாரு. at last the Lord have captured him. இப்ப பிடிச்ச எப்படிடா இந்த பெந்தேகோஸ்காரன் கோயிலுக்கு போறதுன்னு தெரிஞ்சாம போனதை எவனாவது பார்த்தா பரியாசம் பண்ணிடுவானோன்னு சொல்லி பைபிள் தூக்கி எங்க ஒளிச்சிட்டு வருது, சட்டைக்குள்ள முதுகுக்குள்ள எங்கிட்ட சொருவிக்கிட்டு வர்றது. And he feel very shy and shame to come to the Pentecostal church, and because some may mock at him, and he will keep the Bible in the pockets or back and he will come. நமக்குள்ள அப்படிதானே अनेகர் வெட்கப்படுறீங்க. And many feel shy like and shame like that. ஆவியில நிரம்ப ஜெபம் பண்ற முஸ்லிம் பாருங்க. See the Muslims. ட்ரெயின்ல நீங்க போயிட்டு இருக்கும்போது அந்த குறிக்கப்பட்ட டைம் வந்துச்சுன்னா என்ன செஞ்சிருவான்? என்ன செய்வான்? நான் ஒரு நாள் ட்ரெயின்ல போறேன். One day I was traveled a train. அவனுக்கு அந்த டைம் வந்துருச்சு. The time comes. அந்த தொழுகையின் நேரம் வந்துருச்சு. It was the time to worship him. அவங்க நம்மள மாதிரி எந்த திசையிலயும் பாய் போட்டலாம் இல்ல. அவனுக்கு எங்க பார்த்துதான் காஃபாவை பார்த்துதான் அவனுக்கு என்ன செய்யணும்? முழங்கால் போடணும். And looking unto Kafar, they have to kneel down. வடக்கு திசையை பார்க்கணும். And they have to look unto the west. ஒரு கீச்சைனை தூக்கிட்டு இப்படி ட்ரெயின்ல சுத்துறான். நான் பார்க்கறேன் என்னடா இவன் ட்ரெயின்ல என்னத்தை கண்டுபிடிச்சிட்டு இருக்கான்னு யோசிச்சேன். And looking unto the keychain, and he was Roman here, I asked what he was identifying the train. தெரிஞ்சிருச்சு அவனுக்கு நார்த் போல் எங்க இருக்கு, நார்த் எந்த சைடுன்னு பார்த்த உடனே நேரா அந்த ட்ரெயின்ல படி இறங்குற இடத்துல ஒரு சின்ன குட்டி ஷாலோ போட்டான், தலையை கட்டினான், முழங்கால போட்டானே. And he can identify the north pole, north side, and he was spreading a mat and sheet, and he knelt down. அப்ப இது அவனுடைய பழக்கம். And this is his habit. சரி, இது வயசானவன். He was old man. இன்னொரு நாள் ட்ரெயின்ல போனேன். After that I was journeyed in the train. அப்பர்ல ஒரு பையன் இருக்கான், 20 வயசு பையன். In an upper chamber there was a 20 years old boy. கரெக்ட்டா அந்த டைம் வந்த உடனே அவன் என்னஞ்சிட்டான்? 20 வயசு பையன், இவ்வளவு ட்ரெயின்ல அவ்வளவு வெறும் ஜோக்கு விளையாட்டு எல்லாம் நடந்துட்டு தான் இருக்கு. அவன் முழங்கால் போட்டு தரை மட்டும் குனிந்து ஜெபிச்சிட்டு இருக்கான். And 20 years old boy, when the time comes, he came down and knelt down and he stooped down and he was started to pray. நம்ம ஆளுங்களை யாராவது இப்படி செய்ய சொல்லுங்க. Any of our people will do like that?
கரெக்டா 4 மணிக்கு ட்ரெயின்ல எழும்பி உட்கார்ந்துருவோமா? Will we get up early in the morning at 4 o'clock, will we இல்ல stay இரவு and pray 10 for? மணிக்கு உட்கார்ந்துருவோமா? Or we stay and at 10 o'clock prayer? அதான் அவனுக்கு நமக்குள்ள வித்தியாசம். ஏன்னா அவன் வெட்கப்பட மாட்டான். And that is the difference between us தன் and them. தேவனை தொழுது கொள்ள அவனுக்கு வெட்கம் கிடையாது. And there is no more shame to them to worship their God. ஆனா நம்ம வெள்ளை உடுத்துறதுக்கு வெட்கப்படுறோம். நம்ம ஒவ்வொன்றையும் கலத்துறதுக்கும் போடுறதுக்கும் பயங்கர வித்தியாசமான வெட்கப்படுறோம். And but we feel shame to wear the white garments and white garments and to wear the jewels and not to wear the jewels. அல்லாஹ்வில் நிரம்பணும். And so be if you worship the like that. எவாட்டுக்கு பைபிளை தூக்கி 4 பேர் முன்னால வரணும், நான் கிறிஸ்தவன். And you have to take your Bible and show that you are a Christian. நீ சாட்சி. உன்னுடைய ஒவ்வொரு அவயவங்களும் உன்னுடைய ஒவ்வொரு செயல்களும் சாட்சி. You're a witness. Your every member and every actions are your இது witness. பைபிள் இல்ல. And it's not in the Bible. இது சும்மா எழுத்தின் பிரகாரமான பைபிள். And this is the literal Bible. இதுல புதிய ஏற்பாட்டில் எழுதப்பட்ட சுவிசேஷத்துக்கு பிறகு எழுதப்பட்டதுக்கெல்லாம் பேர் என்னது? சுவிசேஷத்துக்கு பிறகு எழுதப்பட்டதுக்கெல்லாம் பேர் என்ன? நிருபங்கள். And after the New Testament and after the gospel the written or epistles. இந்த நிருபத்தை எழுதின பவுல் ஒரு வார்த்தை சொல்றாரு, நீங்களே எல்லாராலும் வாசிக்கப்படுகிற நீதான் நிருபம், நீதான் பைபிள்னு சொல்றாரு. And the Paul say in one of the epistle 2 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம், எங்கள் இருதயங்களில் எழுதப்பட்டும் சகல மனுஷராலும் அறிந்து வாசிக்கப்பட்டும் இருக்கிற எங்கள் நிருபம் நீங்கள் தானே. எங்கள் நிருபம் நீங்கள் தானே. And you are the epistle. எல்லாரும் பைபிள் வாசிக்கிறது இல்ல, ஒன்னைய வாசிப்பான். No one will read Bible, they will read you. ஒன்னைய பார்த்தே அவன் வாசிக்குவான். ரைட், இவன் பெந்தேகாஸ்ட்னா இப்படி தான் இருப்பான். Looking unto you they will read you and the Pentecostal people will be like this. ஞாயிற்றுக்கிழமை எந்த சொந்தம் வந்தாலும் நீ 8:30 வீட்டை மூடின்னு கிளம்பிடணும். அப்பதான் அவன் அடுத்த வாரம் 8:30 வரமாட்டான். Sunday any relatives may come to your home at 8:30 you have to lock the door and must come, only then they will not come on the next week. இல்லையா, நீ வீட்ல இருந்து வந்துறணும். Or else you have to keep them and you have to நீ அவனுக்கு முக்கியத்துவம் கொடுக்கும் பொழுது, நீ தேவனுடைய சமூகத்தை அலட்சியம் பண்ணும் பொழுது, அவன் அடுத்த வாரமும் எத்தனை மணிக்கு வந்து உட்கார்ந்திருப்பான்? 8:30 வந்து உட்கார்ந்து. If you give priority to them and if you despise their God, and they will stay again at 8:30 in the coming week. அதனால தான் கர்த்தர் கேட்டாரு ஏலியை பார்த்து, நீ என்னை விட உன் குமாரனை அதிகமா மதிக்கிற பாரு, ஒரே நாள்ல 3 பேர் சாவன்னு சொன்னார். And the Lord was looking unto Eli and said so, and you give honor respect more than me to your sons, so next week and all the 3 will die. அந்த விஷயத்துல புருஷனும் மனைவியும் ஒரே மனதுல நிக்கணும். And in that aspect and husband and wife have to stay in one accord. எங்க அம்மா வந்தா நீங்க அப்படித்தான் சொல்லுவீங்க, உங்க வீட்ல வந்தா இப்படிதான் பண்ணுவீங்க, அப்படி வரவே கூடாது. ஒரே ஸ்கேல்ல நிக்கணும் ரெண்டு பேரும். And you should not complain saying when my father and mother comes you will tell like that, but your father and mother comes you will not do. You must stay and stand same scale. நான் பொருள் வாங்கி தரேன், சாப்பிட்டு குழம்பு வச்சு சாப்பிட்டு உட்காருங்க, 4:30 சண்டே ஸ்கூல் முடிச்சு வருவாங்கணும். அத்தே ஜோர்ல ஓடினவன் திருப்பி எப்பவும் சண்டே வர மாட்டான், இடை நாட்கள்ல வருவான். And prepare them food and give them that 4 o'clock I will return back, and they will never come on Sunday. அப்படி நீங்க பிராக்டிஸ் பண்ணணும். இல்லையா, உனக்கு சக்தி இருக்கா, அவங்களை எங்க கொண்டு வரணும்? வா தேவசமூகத்துக்கு வா. You must practice like this, or if you have power you must bring them to the presence of God. நீங்க அப்படி பழகணும்னு சொல்றேன். I make you to habit like that. நமக்கு அப்படி பழகாதனால தான் யாராவது சொந்தங்கள் வந்துட்டா, அண்ணன் வந்துட்டா, அக்கா வந்துட்டாங்கன்னு உடனே இவர் போய் கறி வாங்கிட்டு வருவாரு, இந்த அம்மா சமையல் பண்ணணும், அதுக்கு ஆக மொத்தத்துல அன்னைக்கு சர்வீஸே கேன்சல். பார்த்தான் பிசாசு, ரைட் ஓகே இவன் மனுஷனை மதிக்கிறான், ஓகே வாரம் அண்ணன் வந்துருவார். And we do not practice like that, and so we are preparing food and for them, and we will not, I will come to the Sunday service and Satan will look at them and never allow you to bring here. I will bring the brother on the coming week. அவன் மேல் பரிசுத்த ஆவி வந்திருந்தார். And the Holy Spirit comes upon him. அடுத்த பாயிண்ட், அவன் மேல் பரிசுத்த ஆவி இருந்தார். And Holy Spirit was in him. பரிசுத்த ஆவி எப்பவும் நம்ம மேல இருக்கணும். Holy Ghost must be reside in us at any time. உனக்குள்ள இந்த அபிஷேகம் இருந்துச்சுன்னு வெச்சுக்கங்களே, When the anointing was in you, உனக்குள்ள ஒரு சென்சார் வச்ச மாதிரி. it is like a sensor kept inside you. நான் திரும்பவும் சொல்றேன், Once again I repeat. பரிசுத்த ஆவி உனக்குள்ள ஆக்டிவேட் ஆயிட்டு இருந்துச்சுன்னா உனக்குள்ள ஒரு சென்சார் வச்சிருக்க மாதிரி. When the Holy Ghost is activated in you, you have placed some sensor inside. பிசாசு வருதுன்னா கூட ஆவியானவர் சொல்லுவார். Even the Satan comes and the Lord will settle you. பிரச்சனை வருதுன்னா உனக்கு சொல்லிடுவார். And when the problem comes he will tell you. நீ அதையும் தாண்டி தூங்குனேன்னா உன்னை எழுப்புவார். And reaching that if you go he will tap and beat அவர் you. உள்ள வந்து போராட ஆரம்பிச்சார், வாக்கு கடங்காத பெருமூச்சலோடு விண்ணப்பம் பண்ணுவார். And he will come inside you and he will start interceding with you with many groanings. உனக்கு பரலோக தரிசனங்கள் கிடைக்கும். And you will receive the visions of heaven. உனக்கு உன்னுடைய இரவா இருக்காது, இரவெல்லாம் தேவ சமூகமா மாறி. Your night will not be night, it will be presence of God. பத்மதீவுல யோவான் பயங்கரமான கஷ்டத்துல இருந்த பொழுது அந்த கஷ்டத்தை தெரிய விடாம ஆக்குறதுக்காக கர்த்தர் அவரை எங்க தூக்கிட்டு போயிட்டாரு? பாடி தான் இங்க இருக்கும், ஆள் எங்க போயிடுவாரு? சீயோன் மலையை பார்த்தேன், எக்காலம் ஊதுவதை பார்த்தேன், அங்கே பயிர்கள் முதிர்ந்ததை அறுத்து கொண்டிருந்ததை பார்த்தேன், ஒரு தூதன் வந்தான், இந்த கலசம் ஊற்றப்பட்டது. ஆள் எங்க இருந்து பார்த்தாரு? இதெல்லாம் பைபிள் சொல்லுகிறது. நான் உடனே ஆவிக்குள்ளானேன். எங்க போயிட்டேன்? மேல போய் சேர்ந்தாச்சு. In the Isle of Patmos, and John suffered much difficulties, and so the Lord brought his soul to the Patmos, and at last he was able to, spirit was taken, and he used to tell, I have a son spirit, and he was given a vision of Zion and Jerusalem.
பரிசுத்த ஆவி கொடுக்கப்படுவதற்கு ரெண்டு நோக்கம் இருக்கு. And there are two purposes of giving the Holy Ghost. ஒன்று முக்கியமானது. One is very important. உனக்குள் கிறிஸ்து உருவாக பரிசுத்த ஆவி கொடுக்கப்படுகிறது. And through Christ the Holy Ghost is given to you. இரண்டாவது, secondly, ஜனங்களுடைய கட்டுகளை அவிழ்க்கக்கூடிய ஊழியம் செய்ய உனக்கு பரிசுத்த ஆவி கொடுக்கப்படுகிறது. to loose the bindings of the people, Holy Ghost is given to you. நான் திரும்பவும் சொல்றேன். Once again I repeat. எதுக்காக? Why? ஒன்னு உனக்குள்ள கிறிஸ்து உருவாகலன்னா பிரயோஜனமே இல்லையே. There is no creation of Christ inside you. இரண்டாவது, நீ ஊழியமே செய்யலனா ஒரு பிரயோஜனம் இல்ல. If you do not do any ministry, there is no use of it. அப்படினா என்ன அர்த்தம்? What does it mean? உன்னுடைய ஜீவியத்துக்கும் ஊழியத்துக்கும் பரிசுத்த ஆவியின் அபிஷேகம். That meaning is for your life and ministry, Holy Ghost is given. லூக்கா 1:35. 1:35 of Luke. தேவதூதன் அவளுக்கு பிரதித்திரமாக, பரிசுத்த ஆவி உன்மேல் வரும், உன்னதமானவருடைய பலம் உன்மேல் நிழலிடும், ஆதலால் உன்னிடத்தில் பிறக்கும் பரிசுத்தம் உள்ளது தேவனுடைய குமாரன் எனப்படும். உன்னிடத்தில் பரிசுத்தம் உள்ளது உருவாகும். A holy thing shall be born of thee. பரிசுத்த ஆவி அனுப்பப்படுவதின் நோக்கம் கிறிஸ்துவாகிய பரிசுத்தம் உனக்குள் உருவாகுவது. The Holy Ghost is sent, the purpose is that the Christ the Holy Ghost must form inside you. இதுக்கு பெயர் என்னது? ஜீவியம். And what does it mean? It is called as life. இதான் வாழ்க்கை. And that is life. இரண்டாவது ஊழியம். Second is ministry. ஏசாயா 61:1-2. Isaiah chapter 61 verse 1 and 2. கர்த்தராகிய தேவனுடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார், சிறுமைப்பட்டவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க கர்த்தரனை அபிஷேகம் பண்ணினார். இருதயம் நொறுங்குண்டவர்களை காயங்கட்டுதலையும், சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையையும், கட்டுண்டவர்களுக்கு கட்டவிழ்த்தலையும் கூறவும், கர்த்தருடைய அனுக்கிரக வருஷத்தையும் நம்முடைய தேவன் நீதியை சரிக்கட்டும் நாளையும் கூறவும், துயரப்பட்ட அனைவருக்கும் ஆறுதல் செய்யவும். இது ஊழியத்துக்காக கொடுக்கப்படுகிற பரிசுத்த ஆவி. And this is the Holy Ghost given for the sake of the ministry. அப்ப கிறிஸ்து உனக்குள்ள உருவாகிறது ஜீவியம். இரண்டாவது பரிசுத்த ஆவியின் நோக்கம் உன் மூலமாய் செய்ய வேண்டிய ஒரு ஊழியம் உண்டு. And the one is the Christ should be formed inside you, and another is you must do the ministry. இன்னைக்கு நம்முடைய ஆளுங்கள் தோற்று போறதுக்கு காரணத்தை சொல்லிறேன். And the reason for the defeat of our people is, ஒரு சிலர் ஜீவியம் ஒரு ஊழியமும் செய்ய மாட்டாங்க. and some they say life and life and they do not do any ministry. ஒரு சிலர் ஊழியம்னு ஜீவியத்தை ஓட்ட விட்டுருவாங்க. And some they were thinking about the ministry and go beyond the ministry, but they will spoil their life. அங்கதான் பெந்தேகோஸ்காரன் தோக்குறான். Where the Pentecostal people are defeated. புரியுதா? ஊழியமும் ஜீவியமும் ரெண்டு தண்டவாளம். And the life and ministry are like a life track. இது ரெண்டுக்கும் ஒழுங்கா இருந்துச்சுன்னா ட்ரெயின் இலக்குல போய் தொடும். ஒன்னு இறங்கிச்சுன்னா தரையில் தடம் புரண்டது. If both are equal and the train will reach its destination, or the train will may go aside. நல்லா புரிஞ்சுக்கோங்க. You must identify well. அதே நேரத்துல நான் ஜீவிக்கிறேன், நான் பரிசுத்தமா இருக்கணும், நான் வீட்டை விட்டு வெளியே வர மாட்டேன், ஸ்தோத்திரம் 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 கண்ணை மூடிட்டு நீ வீட்டிலே உட்கார்ந்தேனா ஒரு ஊழியம் செய்யலனா உனக்கு எது கிடைக்காது? ரிவார்டே கிடையாது. Closing your eyes, I say so that I will not come out, I will be corrupted, and you will never come out and you will never get any reward. அதே நேரத்துல ஊழியம் தெருவா ஊரெல்லாம் சுத்திட்டு கிறிஸ்துவின் தெய்வீகத்தை விட்டுட்டேன்னு சொன்னா நீ செத்து மீன் பிடிச்சிருக்கேன்னு அர்த்தம். And if you say so that I was going out of the ministry for roaming around everywhere, if you are spoiling your life and you have done and catch the fish. ஊழியமும் பரிசுத்த ஆவியில ஆவியின் ஏவுதலோடு செய்யணும், ஜீவியத்தை பரிசுத்த ஆவியில காத்துக்கணும். And you have to preserve your life through Holy Ghost and do the ministry according to the urging of Holy Spirit. அதனால அந்த மனுஷனை பாருங்க, பரிசுத்த ஆவி மேல இருந்ததனால அப்படியே தெளிவா இருப்பாங்க. Holy Spirit was upon that person, so he was so clear all the time. அவனுக்கு கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தமே நீ கிறிஸ்துவை காண மட்டும் மறிக்கவே மாட்டாய். The promise given to him, until you see Christ you will never die. இது எதை காண்பிக்கிறது? What does it mean? கிறிஸ்துவை காண மட்டும் உன் வாழ்க்கையில தோல்வி என்கிற மரணம் வரவே கூடாது. Till you see Jesus you should never get the defeat called death. மரணம் வரும். Death may come. ஆத்தும மரணம் வரும். The death of soul may come. பல போராட்டங்கள் வரும். Many conflicts may come. இயேசு என்ன பண்ணாரு இந்த மரணத்தை ஜெயிக்கிறதுக்கு? To conquer this death, what Jesus did? இயேசு மரணத்தை ஜெயிக்கிறதுக்கு என்ன பண்ணாரு? And what Jesus did to conquer death? 5:7 5:7 of Hebrews. அவர் மாம்சத்தில் இருந்த நாட்களில் தம்மை மரணத்தினின்று ரட்சிக்க வல்லமையுள்ளவரை நோக்கி பலத்த சத்தத்தோடும் கண்ணீரோடும் விண்ணப்பம் பண்ணி, தன்னை மரணத்தினின்று ரட்சிக்க வல்லமையுள்ளவரை நோக்கி கண்ணீரோடு பலத்த சத்தத்தோடும் ஜெபித்து அந்த மரணத்தை ஜெயிச்சார். He had offered a prayer and supplication, strong crying and tears unto able to save him to death, and he conquered death. நீங்க உங்களுடைய விசுவாச ஜீவியத்துல தோல்வி வர விட கூடாது. And you should not allow the death to happen in your spiritual life. ஜீவியத்துல தோல்வி வர கூடாது. And there should not be defeat in your consecrated life. பரிசுத்த ஜீவியத்துல தோல்வி வர கூடாது. And there should not be defeat in your spiritual life. குடும்ப வாழ்க்கையில நீ தோற்று போக கூடாது. And in your family life you should not be defeated. எல்லா இடங்களிலும் நீ வெற்றி சிறக்க பண்ணப்பட வேண்டும். And you should be conquered overall, or conquer in every places. அடுத்ததாக இவனுடைய பியூட்டி என்ன? And what is his next beauty? 27ஆம் வசனம், லூக்கா 2:27. Luke chapter 2 verse 27. அவன் ஆவியின் ஏவுதலினால் தேவாலயத்திலே வந்திருந்தான். எப்படி அவன் என்ன ஏவுதல்ல
ஃபெய்த் ஹோமுக்கு வர்றதா இருந்தா கூட நீ ஒரு ஏவுதலோடு வா. When you come to this faith home, you must come with urging சும்மா வராத. and should not come normally. நான் அப்படித்தான் பிரசங்கம் பண்றேன். I used to preach like that. நீ சர்ச்சுக்கு போறதா இருந்தா கூட உனக்குள்ள சரியான ஒரு பரிசுத்த ஆவியின் கைடன்ஸ் இருக்கணும். Even if you come to the church, you must have the guidance of the Holy Ghost. அப்பதான் அது உனக்கு அந்த இடத்துல ஒரு பக்தி உண்டாகும். And there you will get the godliness in that place. இவன் 1000 ட்ரிப் சர்ச்சுக்கு வந்திருக்கான். Thousands have come to the church. ஆனா இன்னைக்கு எப்படி வந்தானா? How they come today? எப்படி வந்தான் தேவாலயத்துக்கு? ஆவியின் ஏவுதலினால் தேவாலயத்துக்கு வந்தான். And he came by the Spirit into the temple today. பரிசுத்த ஆவியானவர் உன்னைய கைட் பண்ணணும்ங்கறதா என்னுடைய சத்தியம். My truth and my way is that the Holy Spirit must guide you. இன்னைக்கு வேலைக்கு போறியா? Today if you go to job, நீ இன்னைக்கு வேலைக்கு போறது தேவ சித்தம்னா ஆவியானவர் உன்னை அழகா அபிஷேகத்திலே கொண்டு போவார். if it is the will of God that to take you to the job spot, he will take you beautifully. ஒரு ஃபங்க்ஷன், It is a function, ஒரு வீடு, ஒரு உன்னுடைய சொந்தக்காரங்க வீட்டுக்கு எங்கேயோ போற. and if you are going to your relative's house, அது உனக்கு தெரிஞ்சதுன்னா அதை வச்சு ஜெபம் பண்ணு. if you know, you must pray for them. ஆண்டவரே நான் போணும்னா என்ன நினைச்சீங்க? கொண்டு போங்க. If I need to go, you take me there. உங்க சித்தம் இல்லைன்னா நினைச்சாதீங்க, கொண்டு போகாதீங்க. If it's not your will, please don't me take there. அப்படி யாராவது ஜெபம் பண்ணிருக்கீங்களா? Are you praying like that? சொல்லுங்க பாப்போம். நம்ம வந்து பிளான போட்டு அப்ரூவ் கை விட்டுட்டு அவர் அப்ரூவ் பண்றதுக்குள்ளே இவன் ஊருக்கு போயிட்டே வந்துருவான். We will say the plan before he gives approval, and we go and will return back. ஒரு சில எல்லாம் பிளான் அப்ரூவ்டுக்கு முனிசிபாலிட்டி கொடுத்துட்டு அது அப்ரூவ் ஆகி வரதுக்கு முன்னால வீட கட்டி முடிச்சிடுவான். And some people, when they were given the plan to the approval for the municipality, before they give the approval, they will build the house. அதே மாதிரி தான் நம்ம இருக்கிறோம். We are also in the same way. அதே இது நீங்க தேவ சமூகத்துல வச்சு ஜெபிச்சிட்டே இருக்கணும். We have to keep in the presence of God and pray for it. ஆண்டவரே நான் போலாமா? Shall we go? என்னைய கொண்டு போவீங்களா? Will you take me there? என்னைய கொண்டு போனா அங்க நான் நல்ல சமாதானமா போயிட்டு என்ன செய்யணும்? சமாதானமா நான் வரணும். If you take me there with peace, I must return back. அது தேவ சித்தமா இல்லையங்கறத பலிபீடத்துல வச்சிட்டே இருக்கணும். You must keep on the altar whether it is the will of God. ஒரு நாள் ஒரு சகோதரன் சாட்சி சொன்னான். One day a brother testified. அவர் இப்ப ஊழியத்துல இருக்காரு. And he was in the ministry now. அவன் இந்து குடும்பத்திலிருந்து ரட்சிக்கப்பட்டவன். And he got saved from the Hindu family. நல்ல அபிஷேகம் எல்லாம் பெற்றுட்டான். And he received a good anointing. சின்ன பையன் தான், அப்ப சின்ன பையன். And he was very young on those days. அப்ப ஒரு நாள் அவங்க அப்பாவுக்கு இவனை எப்படியாவது இந்துவா மாத்திரணும்னு ஒரு ஆசை. One day his father had a desire somehow to turn him as a Hindu. அதனால தான் ஊர் கோயில் கொடைக்கு இத்தனை மணி பஸ்ல நீ வந்துறணும்னு சொல்லிட்டு கமாண்ட் பண்ணிட்டு போயிட்டாரு. And he will give a command to him that at a particular time you must come to the temple. அதுக்கு முன்னாலே அவர் போய் And before that he reached there. சொந்தக்காரன் அவளை வெட்டி சொல்லிட்டாரு, என் பையன் வந்து பெந்தேகோஸ்துல சேர்ந்துட்டான், அவனை இத்தனை மணி பஸ்ல வர சொல்லியிருக்கான், வந்தா ஓடிராம சட்டையை பிடிச்சு இழுத்து கொண்டு வந்துருங்க, கோயிலுக்குள்ள தூக்கிட்டு வந்துருங்க. And he informing all the persons of the Hindus and said, so my son was converted as a Christian and he was coming to this place at particular time in the bus. When he comes, you must take him here. சாமி ஆடும்போது இங்க நம்ம சாமி ஆடும்போது And when the gods come inside, இந்த நம்ம குல தெய்வத்தை யார் மேல ஏத்திரணும்? என் பையன் மேல ஏத்தி அவன் என் சந்ததி யாரை தான் கும்பிடணும்? இந்த கல்லு மண்ணை தான் வணங்கணும். And you must insert the God inside him and his generation must serve only our God. இந்த பையன் விவரமே தெரியாம நேரா போய் ஊழியக்காரட்ட போய் எங்க அப்பா வந்து இப்படி கோயில் கொடைக்கு வர சொல்லி கட்டாயப்படுத்தி சொல்லிட்டு போயிருக்காரு, நீங்க என்ன சொல்றீங்கன்னு போய் கேட்டான். And he was asked unto the servants of God saying that my father called for a Hindu festival temple and can I go there or not? He asked for permission. என்னைய கேட்டா நான் என்ன சொல்லிருப்பேன்? அப்படிலாம் போகாதடா சொல்லிருப்பேன். If he asked me, I would have told him that you should not go there. அப்ப இருந்த ஊழியக்காரர் என்ன சொல்லிட்டாரு, உன் தாயின் தகப்பனையும் கனம் பண்ணுவாயகன்னு சொல்லிருக்கு, தைரியமா போடான்ட்டாரு. And he said, so honor your father and mother, boldly you can go there. இவன் வேற வழி இல்லாம ஊழியக்காரர் சொல்லிவிட்டாரேன்ட்டு சின்ன பையன் 19 வயசு 20 வயசு போயிட்டான். Without any way, and servants of God have commanded him, so he will left the place. பஸ்ஸ விட்டு இறங்குனதான் தாமதம். அவங்க சித்தப்பா வந்து சட்டைய காலரோட பிடிச்சிட்டாரு, ஏன்னா ஓடி போய்டுவான்னு சொல்லி. And he hold the collar of the boy's shirt and he called him. இவனை கொண்டு போய் உள்ள கோயிலுக்குள்ள கொண்டு போயிட்டாங்க. And they brought him to the temple. அங்க சாமி உச்ச கட்டத்துல ஆடிக்கிட்டு இருக்கு. And the God was dancing in a peakest point. full swingல இருக்கு. It was in full swing. இவங்க அப்பா அங்க போய் ஏற்கனவே பூஜை எல்லாம் பண்ணி சொல்லிட்டாரு, எப்படியாவது சாமி ஆடி யார் பையன்ல யாருக்குள்ள இறங்கிடணும், என் பையனுக்குள்ள இந்த ஆவி ஏத்திரணும். And they were doing the worship and all these things, and somehow you have to make the spirit to come inside him. இவனை ரெண்டு பேரும் அழகா பிடிச்சு அது அருள் வாக்கு சொல்லிக்கிட்டு வருது, ஆடிக்கிட்டு வருது. இவனை ஒரு இடத்துல நிப்பாட்டி அவங்க அப்பா எப்படியாவது ஏத்திருங்கன்னு சொல்லிட்டு இருக்காரு. And the two persons caught him by the head sides and said, so the spirit must come somehow enter inside him. உச்சகட்ட ஆடி விட்டு வருது அது. And it was came to the peakest level. இவன் கிட்ட வந்த உடனே டப்புன்னு ஃபியூஸ் போன மாதிரி போயிடுச்சு. When it came near him and it was completely fall down, like confused, was gone down. அப்படி சாமி ஆடினவன் ரத்தம் கத்தம் கோடிச்சு கிடிச்சு வந்தவெல்லாம் அப்படி நின்னுட்டு இவனை போ சொல்லு அடுத்த ஆளு அப்படிங்கிறான். And the person who had the God spirit and said so. அவங்க அப்பா இல்ல, அதுக்கு எதுக்கு அடுத்த ஆளு, என் பிள்ளை என் சந்ததி, இவனுக்கு பதில் சொல்லு.
And it is my son, you must answer him it after generation. அந்த அவங்க அப்பா விட மாட்டேங்கிறாரு. ஏன்னா இன்னைக்கு விட்டா இவன் ஓடி போயிடுவான். And father was thinking that if he live today and he will go somewhere. இவன் சோத்ரம் உள்ளுக்குள்ளே ஆவியில் நிறைஞ்சிக்கிட்டே நிக்கிறான் குட்டி பையன். He keep filled in spirit and was telling praises. அது இவனை தவிர்த்துட்டு அடுத்த ஆளுக்கு தான் அருள் சொல்ல போகுதே தவிர யார்கிட்ட நிக்க மாட்டேங்குது. இவன்ட்ட நிக்கவே மாட்டேங்குது. It is not, he is not standing near him and he was crossing the other person. என்ன பண்றது? அவங்க அப்பா விட மாட்டேங்கிறார். அடுத்தவனெல்லாம் இல்ல, நான் உன்னைய என் சந்ததி எங்களுடைய முன்னோர்கள் இத்தனை வருஷம் கும்பிடுறான், இப்ப எனக்கு பதில் சொல்லு. And forefathers are serving for long years and you must answer him. நீ இவனுக்குள்ள வரணும். You must come inside him. நான் அதை பார்க்கணும். I must see it. அது ஒரு ஆட்டம் ஆடிச்சு பாருங்க. It give a great dance. இவன் வந்து மேலான சக்தியால் நிரப்பப்பட்டு வந்திருக்கிறான், முதல்ல இவனை கொண்டு போய் அங்க விடு அப்படின்னு. And he said so, he was filled by the great power, you first turn him and leave him there. அவன் சொன்னான் அந்த மேலான பவர்லாம் கிடையாது, அப்ப நீ யாருன்னு கேட்டான். And there is no great power and who you are. அப்ப நீ மேலான பவர் இல்லையா? அவங்க அப்பா கேக்குறாரு. And the father asked, are you not a great power? ஏய் நீ அதெல்லாம் பேசாத. You don't speak about it. பயங்கரமான ஹை பவர்ல நிக்கிறான். இவனை அங்க முதல்ல இந்த இடத்தை விட்டு வெளியே கொண்டு போ, அப்பதான் நான் ஆடவே முடியும். And he said, இவனை வெளியே தூக்கு, கொண்டு போய் அவன் இருக்கிற இடத்துல விட்டுரு, அதுதான் அவனுக்கு ஆசீர்வாதம் உனக்கும் ஆசீர்வாதம்னுச்சு. அதோட அவங்க அப்பா இனிமே நான் அவனை கும்பிட மாட்டேன்னு வெளியே வந்துட்டான். And he said so, he was in high tension power and only if he was leaving this place I can do more, and he left the place immediately. நீ தைரியமா இருக்கணும். You must be bold. உன் மேல பரிசுத்த ஆவியின் ஏவுதல்ல நீ அந்த ஊழியக்காரர் சொன்னதுக்கு கீழ்ப்படிஞ்சு போனா அன்னைக்கு என்ன நடந்துச்சு? அற்புதம் நடந்துச்சு. And he obeyed the servants of God and went to the place with urging and there did miracles there. அபிஷேகத்துல நில்லு, You must stand. விக்கிரகம்லாம் ஓடும். You must stand in anointing, all spirits will flee away. இன்னைக்கு அவர் ஊழியத்துல இருக்காரு. And still he was in ministry. எதுக்கு இதை சொல்றேன்? Why I say so? நீ தேவனுடைய வல்லமைக்குள்ள இருக்கணும். You must be filled by the power of God. ஆவியின் ஏவுதல்ல நீ எங்கேயும் போ. And you must go with the urging of the spirit to any place. நான் ஒரு ரியல் எஸ்டேட்ல டாப்ல வந்த ஒரு விசுவாசியை பார்த்து பேசினேன். I spoke to the believer who came up in the real estate. எப்படி நீ இவ்வளவு பிக்கப் ஆன? I asked how he was picked up to this level. பாஸ்டர் நைட்லாம் ஜெபம் பண்ணுவேன். I used to pray throughout the night. வாக்குத்தத்தங்களை வச்சு ஸ்தோத்திரம் பண்ணிட்டே இருப்பேன். I used to keep the promises and praise God. காலையில ஒரு 7-8 புரோக்கர் எங்க டீம்ல வந்துருவானுங்க. And 7 or 8 brokers will come to our team. ஒவ்வொரு வீடு நிலம் சொத்து இதையா காட்டிக்கிட்டே போவாங்க, நாங்க போய்கிட்டே இருப்போம். And they will show every places and all the lands and we will keep going. ஆனா ஆவியானவர் எனக்குள்ள இருந்து இதுக்கு அட்வான்ஸ் பண்ணுன்னு சொல்லுவார். The spirit of God will instruct me and guide me saying you must give advance to this land. இதுதான் நான் நியமிச்ச இடம், இத நீ கிளியர் பண்ணு பாரு. கரெக்ட்டா அதுல போட்டேன்னா 1 லட்சம் போட்டேன்னா 9 லட்சம் கிடைக்கும். If I invest 1 lakh amount I will receive 9 lakhs in return. ஆவியானவர் உள்ள இருந்து லீட் பண்ணிட்டே இருப்பார். The spirit of God will lead him from inside him. இப்படி லீடிங் யாருக்காவது இருக்கா? Do you have this leading? இருக்கணும். அப்பதான் நீ பெந்தேகோஸ்தே விசுவாசி, இல்லன்னா நீ இன்னும் பிரைமரி ஸ்கூல்ல தான் இருக்கற. If you have this leading you are a Pentecostal believer or still you stay in a primary school. இன்ன நீ வந்து பிரைமரி ஸ்கூல், பிரைவேட் இல்ல பிரைமரி ஸ்கூல், நீ வந்து இன்னும் தாழ்ந்த நிலவரத்துல. பிரைமரி ஸ்கூல்னா என்னது? 5ஆம் கிளாஸ் வரைக்கும், அப்படிதானே? கரெக்ட் தானா? மிடில் ஸ்கூல்னா 8, அடுத்து ஹை ஸ்கூல்னா 10th, ஹையர் செகண்டரினா 12th. இன்னும் நீ வந்து பரிசுத்த ஆவியின் லீடிங்கே இல்லன்னா நீ எங்கேயோ இருக்கறன்னு அர்த்தம். If you do not have the leading of Holy Ghost and you are still somewhere. இப்ப பாருங்க, எருசலேமில் இருக்கறான், தேவ நீதியினால் நிரப்பப்பட்டிருக்கிறான், தேவ பக்தியினால் நிரப்பப்பட்டிருக்கிறான். You stay in Jerusalem and he was filled by the Holy Ghost and he was with full of a devout of man. இஸ்ரவேலின் ஆறுதல் வரை காத்திருக்கிறான். And he was waiting for the comfort of Israel to come. பரிசுத்த ஆவி அவன் மேல் இருக்கிறார். Holy Ghost was upon him. ஆவியின் ஏவுதலோடு தேவாலயத்தில் வந்து நிற்கிறான். And he came to the temple of God by the urging of spirit. யாரை பார்த்துட்டான் அன்னைக்கு? On the day அவன் யாரை பார்த்தது? இயேசுவை பார்த்தான். And he put Jesus there. இயேசுவை தூக்கிட்டு வர்றாங்க, ஓடி போய் கையில வாங்கிட்டான். And they brought Jesus at that time and he got received him. ஆவியானவர் சொல்றாரு, இதுதான் மேசியா. And the spirit of God said so, he is Messiah. தூக்கிட்டு உம்முடைய இரட்சணியத்தை என்னுடைய கண்கள் கண்டது, நான் இப்ப சமாதானத்தோட என்னுடைய ஓட்டத்தை முடிக்கிறதுக்கு ரெடியா இருக்கேன். And he said so that I am going to depart in peace for my eyes have seen thy salvation. வாசிச்சு பாருங்க 29ஆம் வசனம். ஆண்டவரே, உமது வார்த்தையின்படி உமது அடியேனை இப்பொழுது சமாதானத்தோட போக விடுகிறீர். என் ஓட்டம் முடியறதுக்கு நான் ரெடியா இருக்கிறேன், சமாதானத்தோட என்னுடைய ஓட்டத்தை முடிக்க நான் ரெடியா இருக்கேன். I am ready to end my race with peace I have trained. 22ஆம் வசனம், 32ஆம் வசனம். 32th verse. உம்முடைய இரட்சணியத்தை என் கண்கள் கண்டது என்றான். அவன் சொல்றான், உம்முடைய இரட்சணியத்தை என் கண்கள் பார்த்துருச்சு, இயேசுவை நான் பார்த்துட்டேன், என் ஓட்டம் இனிமே முடியலாங்கறான். I have seen Jesus, I am going to end my race for my I have seen the salvation. நம்முடைய ஓட்டம் முடியறதுக்குள்ள கிறிஸ்துவை நாம் பார்க்கணும். Before our race ends we must see great Christ. அதுதான் நம்முடைய இலக்கு. And that is our goal. எல்லாரும் கண்களை மூடுவோம். Let us all close our eyes. ஆமென். நம்முடைய ஓட்டம் சமாதானத்தோடு முடிய வேண்டும். We have to end our race with peace. செம்மையானவனை பார்த்திரு, அவனுடைய முடிவு சமாதானம். Mark the upright, his end is peace. அப்படிதானே? பைபிள் அப்படித்தான் சொல்லுகிறது.
எல்லாரும் கண்களை மூடுவோம். Let us all close our eyes. ஆமென். நம்மை சிமியோனை போல கர்த்தர் உருவாக்குவாராக மாற்றுவாராக. Let the Lord forms us like a Simeon and changes like Simeon. கண்களை மூடி முழங்கால் படியிடுவோம். Let us all close our eyes and stay on தேவனுடைய this. வல்லமையினால் ஒன்று கூட நிரப்பப்படுவோம். Let us all be filled by the power of God once. ஆண்டவரே அந்த அருமையான வாழ்க்கையை நான் பயிற்சிவிக்க எனக்கு அருள் செய்யும். Lord, give me grace to practice such a beautiful life. அவன் தன்னுடைய ஓட்டத்தின் முடிவு வரை எருசலேமில் இருந்தது போல என்னுடைய ஓட்டத்தின் முடிவு வரை நான் எருசலேமின் அனுபவத்தை காத்துக்கொள்ள வேண்டும். Until the end, and he was able to end his race at Jerusalem, at Jerusalem. உலக பிரகாரமான எத்தனை நீதி இருந்தாலும் பரிசுத்தவான்களுடைய நீதினால் என்னை நிரப்பும். Worldly, I may have so many justice, but you fill by the righteousness of you. உலகத்தால் கரைபடாதபடி என்னை காத்துக்கொள்ள அருள் செய்யும். You give me grace that I should not be spotted of this world. பரிசுத்த ஆவியினால் நான் ஆறுதலை பெற்று இந்த உலக போராட்டங்கள் துக்கங்களை மேற்கொள்ள எனக்கு உதவி செய்யும். And give me encounter all the problems and overcome all the problems of this world. பரிசுத்த ஆவியின் மூலமாக கிறிஸ்து எனக்குள் உருவாக வேண்டும். Let the Christ form inside me through the Holy எனக்கு Ghost. கொடுக்கப்பட்ட ஊழியத்தை நான் நிறைவேற்ற வேண்டும். I have to fulfill the ministry given to me. ஒவ்வொரு நாளும் ஆவியின் ஏவுதலோடு நான் வாழ வேண்டும். I have to live every day with the urging of spirit. நான் கிறிஸ்துவை காண வேண்டும். I must behold Jesus. சமாதானத்தோடு நான் உம்மை சேர வேண்டும். I must come to you with peace. கர்த்தர் அபிஷேகம் பண்ணும்படியா நம்ம காத்திருக்கலாம். Let us all tarry the Lord to anoint us. ஒரு 2 நிமிஷம் இடம் கொடுங்க. For 2 minutes let us all give him. தேவனுடைய வல்லமை சிமியோனின் மேல இருந்த ஆவியானவர் நம்மேல் அமருவாராக. The spirit of God comes over Simeon, it comes upon us also. அவனை வாழ வைத்த தெய்வம் நம்மையும் வாழ வைப்பாரா. The Lord who prospered him, let him prosper us also. அப்படிப்பட்ட ஒரு தெய்வீக வாழ்க்கை நமக்கு தரும்படியாய் போராடுவோம். Such a divine life the Lord to give us, let us all strive hard. அதே அபிஷேகம் இப்பொழுது இறங்கட்டும். Let the same anointing come upon us. Oh God, oh God. ஆமா. இப்படி ஒரு வாழ்க்கை வாழ முடியும். We are able to live such a life. அதுதான் அவன் நமக்கு கொடுத்த கர்த்தர் நமக்கு கொடுத்த எக்ஸாம்பிள் லைஃப். And that is the exemplary life the Lord have given us. அவன ஒரு மாதிரியா நமக்கு வச்சிருக்கார். And the Lord has kept us an example for us. பாருங்க அவனுடைய ஆசை நிறைவேறிச்சே. இயேசுவை பார்த்துட்டானே. His desire was fulfilled. He beheld Jesus. நாம இயேசுவை பார்க்கணுமே. We want to see Jesus. அதுதான் நம்முடைய இலக்கு. And that is our goal. யாக்கோபின் நட்சத்திரத்தை நாம் பார்க்க We வேண்டும். have to see the star of Jacob. ஓ மேசியாவை பார்க்க வேண்டும். We must behold Messiah. எல்லாரும் ஒப்பு கொடுங்க. Let us all surrender. ஒரு தெய்வீக வல்லமை இறங்கட்டும். Let the divine power descend upon us. ஹalleluya. ரெபினா பாதியா ராமாலகத். இயேசுவின் முகம் என்று கண்டு கொண்டாடுவேன். இயேசுவின் முகம் என்று கண்டு கொண்டாடுவேன். ஆசையதே அல்லால் வீரனுக்கில்லையே. ஆசையதே அல்லால் வீரனுக்கில்லையே. இயேசுவின் முகம் என்று கண்டு கொண்டாடுவேன். இயேசுவின் முகம் என்று கண்டு கொண்டாடுவேன். ஆசையதே அல்லால் வீரனுக்கில்லையே. ஆசையதே அல்லால் வீரனுக்கில்லையே. ஹalleluya ஹalleluya ஹalleluya. ஈமானா ஷபாலாத்ரா ஈமானியா ரபாலா கரபகத்ரா. ஆண்டவரே உம்முடைய முகத்தை பார்க்கணுமே. இபில் அபாலா கரபனாத்ரா நிமிக்கனா தினிக்கராத்ரா. ஆம். கர்த்தருடைய சமூகத்துக்காய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். கர்த்தருடைய வார்த்தைகளுக்காய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். இயேசுவை காணக்கூடிய வாழ்க்கை எல்லாருக்கும் அருள் செய்யும்படியாய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். தன்னை காண ஆவலோடு காத்திருக்கிறவர்களை சேர்க்க அவர் வருகிறார். அதற்காய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். அந்த நாளுக்கென்று எல்லாரையும் ஆயத்தப்படுத்தும்படியாய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஜெபம். எங்களை நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, ஆசீர்வதிக்கப்பட்ட உம்முடைய சமூகத்துக்காய் ஸ்தோத்திரம். கடந்த மாதம்லாம் நீர் எங்களை பாதுகாத்து கிருபையாய் இந்த புதிய மாதத்தை தந்திருக்கிறேன். இந்த புதிய மாதத்திலும் கூட கத்தா அந்த அருமையான வேதபாட கொடுத்து எங்களுக்கு தந்தீர் ஆண்டவரே. ஆவியானவரே, நீர்மும் கத்தா உம்முடைய சமூகத்தில் வந்த நேரம் முதல் ஆவியானோட சமூகத்தை இன்பத்தை அனுபவிக்க உடைய வார்த்தையை கேட்க கத்தாவை எங்களுக்கு உதவி செய்ததற்கு அன்னின்றோடு ஸ்தோத்திரிக்கிற கத்தாவை. கேட்டதான் அந்த ஜீவ வார்த்தையில நாங்கள் அதன்படி நடக்க, அதன்படி ஜீவிக்க, உம்முடைய சித்தத்துக்கு ஒப்பு கொடுக்க, உம்முடைய சத்தத்தை கேட்டு நடக்க எங்களுக்கு கிருபைதார் ஆண்டவரே. நாங்களே கால சத்தத்தை கேட்க எங்களை ஒவ்வொருவரையும் எங்களோட காதுகளை பரிசுத்தமாக்கி தகுதிப்படுத்த முடியாது வேண்டிக்கிறோம். தாழ்த்துகிறோம், வெறுமையாக்குறோம், தூதிங்க நம்ம எடுத்துக்கொள்ளும். இந்த வரிக்கு எங்களை ஆயத்தப்படுத்தும். தேவ சமத்து வந்த மக்களை ஆசீர்வதித்து அனுப்பும். இயேசு நாமத்தில் வேண்டிக்கிறோம் பிதாவே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியின் ஐக்கியமும் நம் அனைவரும் சகல பரிசுத்தவான்களோடு கர்த்தராகிய இயேசு மகிமையிலே வெளிப்பட மட்டும் கூட இருப்பதாக. அல்லேலூயா.